check. Praise Jesus. Hallelujah. Praise the Lord. Check. Praise the Lord. Check. Check. Praise the Lord. Check. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திற்காகவும் இந்த புதிய மாதத்திலும் நாங்கள் உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்க துதிக்க ஆவியோடு உம்மை ஆராதிக்க நீர்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூடி வருகிற பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. புதிய கிருபைகளினாலும் புதிய நன்மைகளினாலும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளும் எங்கள் மத்தியிலும் உம்முடைய மகத்துவமான மகிமையான கிரியைகளை செய்து முடிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். கிறிஸ்துமஸ் நாட்களாக இருக்கிறபடினாலே இயேசுவின் பிறப்பை குறித்த பாடல்களை தான் இந்த மாதம் முழுவதும் நாம் பாடி ஆராதிக்க இருக்கிறோம். அதன்படி அதன் தொடக்கமாக இன்றும் ஒரு பழைய பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். என் இதயம் இன்பத்தாலை பாடுதே இயேசு பாலனாக பூவில் வந்ததால் என்கிற பாடலை நாம் பாடப்போகிறோம். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் இந்த அருமையான பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம்.
இதயம் இன்பத்தாலே பாடுதே. இயேசு பாலனாக பூவில் வந்ததா, இயேசு பாலனாக பூவில் வந்ததா. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே. இயேசு பாலனாக பூவில் வந்ததா, இயேசு பாலனாக பூவில் வந்ததா. ஆஹா இன்பமே பொங்குதே, ஆஹா இன்பமே பொங்குதே. அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே. இயேசு பாலனாக பூவில் வந்ததா, இயேசு வானாதி வானங்களின் அரசர், இவர் வையகத்தில் வந்துதித்த தேவன். இயேசு வானாதி வானங்களின் அரசர், இவர் வையகத்தில் வந்துதித்த தேவன். மன்னனவர் மாளிகையாய் தெரிந்தார், பசும் புல்லணையில் தானே அவர் பிறந்தார். ஆஹா இன்பமே பொங்குதே, ஆஹா இன்பமே பொங்குதே. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே. இயேசு பாலனாக வையகமே வானகமாய் மாறுதே, எங்கள் வல்லல் முகம் மலராக மலருதே. வையகமே வானகமாய் மாறுதே, எங்கள் வல்லல் முகம் மலராக மலருதே. நள்ளிரவில் தேவ தூதன் துதித்தான், புவி தாத்திசையும் அமுதமாக கேட்குதே. நள்ளிரவில் தேவ தூதன் உதித்தான், புவி நாத்திசையும். ஆஹா இன்பமே பொங்குதே, என் இதயம் இன்பத்தாலே பாடுதே. இயேசு பாலனாக பூவில் வந்ததா, இயேசு பாலனாக, இயேசு பாலனாக பூவில் வந்ததா, இயேசு. ஆமென். பாடின பாடலுடைய அர்த்தம் என்ன? என் இதயம் இன்பத்தால் பொங்குது, இயேசு பாலனாக பூவில் வந்ததால். என்ன விஷயம்? தேவாதி தேவன் ராஜாதி ராஜனாய் இருந்தவர், அவர் விண்ணை விட்டு நமக்காக இந்த மண்ணில் எந்த மனிதன் சபிக்கப்பட்டிருக்கிறானோ, எந்த மனிதன் தரித்திரத்தில் இருக்கிறானோ, எந்த மனிதன் குறையுள்ளவனாக இருக்கிறானோ, எந்த மனிதன் தேவனுடைய சாயலுக்கு முற்றிலும் எதிரானவனாக இருக்கிறானோ, அந்த சாயலை தரித்து அந்த சாயலில் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் தாழ்மை. தாழ்மைனா என்ன? அவருடைய ரூபத்தை மாற்றி அவருக்கு இருந்த மேன்மையை அவர் துறந்து ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுடைய சாயலாய் அவர் இந்த பூமிக்கு வந்தார். ரொம்ப முக்கியமானது என்ன? ஏன் பாடுறோம்? அதுதான் முக்கியம். பாடல் பல காரியங்களை செய்கிறது, பல காரியங்களை வெளிப்படுத்துகிறது. இன்பம் பாடலை வெளிப்படுத்துகிறது, துக்கத்தை கூட பாடல் வெளிப்படுத்துகிறது, பல காரியங்களை பாடல் வெளிப்படுத்துகிறது. அந்த இயேசுவின் பிறப்பு வெளிப்படுத்துகிறது என்னன்னா, தேவ தூதர்கள் வானத்திலிருந்து தோன்றி அவர்கள் துதித்தார்கள். they praised God. பாடலில் ஒரு பகுதி ஒன்று துதிப்பது. பாடல் பல காரியத்தை நம்ம கொண்டு வருகிறது, ஞானத்தை கொண்டு வருகிறது, அறிவை தருகிறது, விசுவாசத்தை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது. எல்லாம் பாடல் செய்கிற வேலை பாருங்க. அதனால தான் தாவீது சொல்றான், நான் ஆவியுடன் பாடுவேன், கருத்துடன். அந்த கருத்து என்ன? அது எனக்கு விசுவாசத்தை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது, தேவன் யார் என்கிற அறிவை தருகிறது. இதெல்லாம் பாடலுக்குள்ள இருக்கிறது. அதெல்லாம் பாடல் ரொம்ப
முக்கியமானதாக பார்க்குறோம். அப்போ அதில் ஒரு பாட்டு தான் பார்த்தீங்கன்னா துதி. ஏன் துதிக்கிறோம்? ஏன் கிறிஸ்மஸ் நாட்கள் வந்து துதியோடு கூட ஆரம்பிக்கிறோம், அல்லது துதியோடு கூட அதை வெளிப்படுத்துகிறோம்? மற்றெல்லாம் வெளிப்படுத்தலாம்ல, எவ்வளோ அடையாளங்கள் இருக்குது. பட் த பெஸ்ட் வே டு ஷோ த கிறிஸ்மஸ் இன் த வே ஆஃப் ப்ரைசிங். துதிப்பதின் மூலமாக மட்டுமே கிறிஸ்மஸ் நீங்கள் சரியான விதத்தில் காட்ட முடியும். காரணம், தேவ தூதர்கள் இந்த பூமிக்கு வந்து இயேசுவின் பிறப்பை அப்படி தான் வெளிப்படுத்தினார்கள். வேறு எப்படி மேஜிக்லாம் செஞ்சு காமிச்சு அப்படி இப்படிலாம் பண்ணி இயேசுவின் பிறப்பை அவங்க வெளிப்படுத்தலை. அவர்கள் தோன்றி தேவனை துதித்தார்கள் இருக்குது. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுமக்கள் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி. அவங்களுக்கே பெரிய ஆச்சரியம். வானத்தில் இருந்தவர், பரலோகத்தில் இருந்தவர் இந்த பூமிக்கு வந்து மனுஷர்கள் மேலே இவ்வளோ பெரிய பிரியமான்னு பார்க்குறாங்க. ஒரு சாதாரணமான மனுஷன் புல்லுக்கு ஒப்பானவனாக இருக்கிறான். சில நேரத்தில் ரட்சிக்கப்படலைன்னா அவனுடைய வாழ்க்கை அவ்வளோதான். அவனும் பெரிய அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழறதில்ல. இஸ் லைஃப் இஸ் ஈக்குவல் டு த கிராஸ். நேற்று இருந்து இன்றைக்கு காணாமல் போகிறது போல ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மனுஷனை தேடி அவன் மேலே இவ்வளோ பெரிய பிரியமா தேவனுக்கு அப்படின்றது தான் தெய்வ தூதர்கள் எழும்பி பாடின பாடல் அது. அதனால தான் பாருங்கள், சபையின் ஆராதனை நேரமாக இருக்கட்டும், துதியின் நேரமாக இருக்கட்டும், அது ஒரு மனுஷனுக்கு செய்கிற காரியம் அல்ல. அது யாருக்கு செய்கிற காரியம்? எனக்காக விண்ணை துறந்து இந்த பூமிக்கு வந்தவரை துதியோடு கூட வரவேற்கிறேன், துதியோடு கூட நானும் சேர்ந்து கொள்கிறேன், துதியோடு கூட அவரை நான் ஆராதிக்கிறேன் என்பது அதோடைய அர்த்தம். எல்லாரும் எழுந்து பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். அடுத்து நாம் பாடி ஆராதிக்க போகிற பாடல், எந்தன் தமையனாக தரணி மீதில் வந்தவரே, தந்தை சித்தம் செய்ய தனையனாக உதித்தவரே, உம்மை போல அன்பு செய்ய யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க இங்கு யாரும் இல்லையே என்று பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் அருமையான பாடலை பாடி நம் தேவனை ஆராதிக்கலாம். என்னன் தமையனாக தரணி மீதில் வந்தவரே, தந்தை சித்தம் செய்ய தனையனாக உதித்தவரே, எந்தன் தமையனாக தரணி மீதில் வந்தவரே, தந்தை சித்தம் செய்ய தனையனாக, உம்மை போல அன்பு செய்ய யாரும் இல்லையே, உம்மை போல நேசிக்க இங்கு எவரும் இல்லையே, உம்மை போல அன்பு செய்ய சரணம் இயேசுவே, சரணமே சரணம் இயேசுவே, உந்தன் திருவடிக்கென்றுமே சரணம் இயேசுவே, சரணமே சரணம் இயேசுவே, உந்தன் உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே, இருளான எந்தன் வானம், கசப்பான எந்தன் உள்ளம், வழி அறியாத நேரம் ஒளியாக வந்தவரே, இருளான எந்தன் வானம், கசப்பான எந்தன் உள்ளம், வழி அறியாத நேரம் ஒளியாக வந்தவரே, உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே, எந்தன் தமையனாக தரணி மீதில் வந்தவரே, தந்தை சுத்தம் செய்ய தனையனாக உதித்தவரே, எந்தன் உம்மை போல அன்பு செய்ய யாரும் இல்லையே, உம்மை போல நேசிக்க இங்கு எவரும் இல்லையே, உம்மை போல அன்பு செய்ய
இயேசுவே சரணமே, சரணம் இயேசுவே உந்தன் திருவடிக்கென்றுமே, சரணம் இயேசுவே சரணமே உந்தன் திருவடிக்கென்றுமே, உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் கடல் படகு போல அலை கடல் சூழ்ந்திடவே நடுவினில் வந்து அமைதியை தந்தவரே, ஆழ்கடல் படகு போல அலை கடல் சூழ்ந்திடவே நடுவினில் நடந்து வந்து உம்மை போல யாரும் இல்லையே, என்னன் தமையனாக தரணி மீதில் வந்தவரே, தந்தை சுத்தம் செய்ய தனையனாக உம்மை போல அன்பு செய்ய யாரும் இல்லையே, உம்மை போல நேசிக்க இங்கு எவரும் இல்லையே, உம்மை போல சரணம் இயேசுவே சரணமே, உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே, யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே, நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன், உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அமர்ந்திருப்பேன், நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே, நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே, சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை, சொத்தோ சுகமோ என் தேவா என் ராஜா உம் கிருபை, நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே, உளையான சேற்றினிலே நான்
தேவையில்லை. பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ என் தேவா என் ராஜா உம் கிருபை. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உங்கள் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை அன்பே எந்தன் ஆருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அமிழ்ந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் தேவா என் ராஜா உங்க கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை உங்க கிருபை போதுமே. ஆமென். இயேசுவின் பிறப்பை குறித்து பவுல் எழுதும்போது இப்படியே எழுதுகிறார். கிருபை பிரசன்னமானது. அப்படின்னா கிருபை இந்த உலகத்தில் உதித்தது, பிறந்ததுன்னு சொல்றார். The grace has appeared ஆங்கிலத்தில் இருக்கிறது. appeared. நட்சத்திரம் உதித்தது நம்ம நிறைய முறை கிறிஸ்துமஸ்ல கேட்டிருப்போம். தேவகுமாரன் உதித்தார்னு கேள்விப்பட்டிருப்போம். ரட்சகர் உதித்தார்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதெல்லாம் புரிகிற மாதிரி பவுல் எழுதுறாரு. கிருபை உதித்தது என்றார். அப்படின்னா தகுதியற்றவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிற தேவனுடைய பேரன்பு உதித்திருக்கிறார். தாழ கிடக்கிறவர்களை கீழே கிடக்கிறவர்களை தூக்கி விடுகிற தேவனுடைய கிருபை உதித்திருக்கிறார். அப்ப இயேசுவின் பிறப்பு அதான் செய்கிறது பாருங்க. இயேசுவின் பிறப்பை விசுவாசிக்கிற ஒருவரும் கீழானவர்கள் அல்ல, வாளானவர்கள் அல்ல, தாழ்ந்தவர்கள் அல்ல, தாழ்த்தப்பட்டவர்களும் அல்ல. இயேசுவின் பிறப்பை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் வேதம் சொல்கிறது கிருபை பிரசன்னமாக இருக்கிறது. அப்படின்னா தகுதி இல்லாதவர்களை தேவன் தகுதி உள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். தம்முடைய குமாரனாக மாற்றியிருக்கிறார். தம்முடைய குமாரனின் ஆவி அவர்களுக்கு தந்திருக்கிறார் இருக்கிறது. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். We are the heirs of God. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது பாருங்க. அதனாலதான் அதை நோக்கி பார்க்கணும். பாவத்தில் இருந்தது உண்மை, பாவத்தில் பிறந்தது உண்மை. ஆனால் ரட்சகர் வந்ததுனால நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. இந்த ரட்சிப்பை குறித்து அதே பவுல் எழுதுறாரு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவாய் இருக்கிறது என்று எழுதுகிறார். அப்ப ரட்சகர் வந்து ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. ரட்சிப்பு எனக்கு தேவனுடைய கிருபையை தந்திருக்கிறது. We are called to be live in the grace of God. தேவனுடைய கிருபையிலே வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் பாடி ஆராதிக்க போகிறோம். ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பும் வந்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் கிடைத்ததே. இம்மானுவேல்
தேவன் நம்மோடு, இம்மானுவேல், தேவன் நம்மோடு. பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். ரட்சகர் வந்ததா, ரட்சிப்பும் வந்ததே. இயேசு ரட்சகர் வந்ததா, ரட்சிப்பும் வந்ததே. மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே. மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு பிறந்ததே. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. பகலிலே மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய், முன் செல்லும் தூதனாய், வழி நடத்தும் மெய்ப்பனாய். முன் செல்லும் தூதனாய், வழி நடத்தும் மெய்ப்பனாய். இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. ஆறுகள் நீ கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில். பெரிய ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில். என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே, என்னை என்றும் காக்க நேசர் என்னோடே. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் தேவன் நம்மோடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். இம்மானுவேல், சபையோடே. இம்மானுவேல், என் தேசத்தோடே. இம்மானுவேல், என் குடும்பத்தோடே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். Hallelujah, 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 hallelujah. Our Emmanuel. Hallelujah, 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 hallelujah. Our Emmanuel. பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாரும், பாவங்கள் எத்தனை. கடைசி மாதத்துல நம்ம கொண்டு வந்திருக்கிறார் பாடம். ஓ நீனையா
சுமந்தாருன் பாவங்கள். பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மாதயவை எண்ணியே என்னாலுமே துதி. ஆமென். என் ஆத்துமாவே நீ. வருடத்தின் கடைசியில நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். சொல்லுவோம், என்னாலும் என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ. இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த, இந்நாள் வரையிலே உன்னத அவர் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாதே என்னாலுமே துதி. ஆய் என் ஆத்துமாவே நீ. எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு ஈந்தாரே, எத்தனையோ கிருபை. சொல்லுங்க, எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே. நித்தம் முனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, நேயமா ஜீவனை மீட்டதால் என்னாலும் நன்மையால் உன் வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய், நன்மையா உன் வாயை, நன்மையால் உன் வாயை உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு, உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு, ஓங்கும் நீளமை போலாகவே செய்ததா என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே. பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள தூரம் போலவே, பூமிக்கும் வானத்துக்கும் பயமுள்ளவர் மேல் அவர் அருள், சாமி பயமுள்ளவர் மேல் அவர் அருள், சாலவும் தங்குமே சத்தியமே இது என்னாலுமே துதி. என் ஆத்துமாவே நீ. என்னாலுமே துதிப்பார் என் மன்னிப்பு மாட்சிமையாம் மாதேவன் அருளும், மன்னிப்பும் மாட்சிமையா. மன்னிப்பு மாட்சிமையா மாதேவன் அருளும், மன்னிப்பு என்
தன் பிள்ளைகளுக்கு தயவோடிரங்கானும் தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினார், எந்த வேளையும் அவரோடு தங்கினார், ஏற்றி பாராட்டியே தூக்கி சும, அதனால் என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஆத்துமாவே நீ என்னாலும் தேவனை துதிப்பாயாக. எங்களை இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலும் கிருபையினால் தயவினால் அழைத்துக் கொண்டு வந்தீனே நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா உதவிகளுக்காகவும் உபகாரங்களுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் ஆத்துமாவே நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லு, முழு இருதயத்தோடு நன்றி சொல்லு. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது என்று அறிக்கிடுகிற இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வருடத்தின் கடைசியிலும் தேவரீர் நம்முடைய நன்மையினால் எங்களை முடிசூட்டினீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்மையான எந்த ஈவையும் பூரணமான எந்த வருடத்தையும் ஜோதிகளின் பிதாவத்திலிருந்து எங்களுக்கு எந்தவித மாறுதலும் வேற்றுமையும் இல்லாமல் தந்தவர், அன்பினாலும் தயவினாலும் கிருபையினாலும் தந்தவர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்நாள் வரையில் நீர் செய்த எல்லா உதவிகளுக்காகவும் ஸ்தோத்திரம். இனிமேலும் எங்களுக்காக நீர் செய்ய இருக்கிற எல்லா உதவிகளுக்காகவும் உடைய உன்னதமான நோக்கங்களுக்காக திட்டங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த வருடத்தின் கடைசியிலும் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இருதயத்தை உம்முடைய அன்புக்கு நேராக, உம்முடைய இரக்கத்திற்கு நேராக, தேவரீர் உம்முடைய பண்புகளுக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை குமாரனை போல நடத்துகிறீர், நன்றி செலுத்துகிறோம். தந்தை தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல, தாய் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல, கர்த்தர் நீர் அவர்களுக்கும் மேலாக எங்கள் மேல் இறங்கினபடியால் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கும் மேலாய் நீர் எங்களை நேசித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கும் மேலாய் நீர் எங்களை ஆதரித்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபைகளுக்காக தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உம்மை கூடி ஆராதிக்க ஸ்தோத்திரிக்க தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். இப்பொழுதும் என்னுடைய தகப்பன் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொள்வார்.
பிரைஸ் ஜீசஸ். எல்லாம் எழும்பி நின்று கொஞ்சம் ஜெபிப்போம். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம் தேவன் பேசுகிற ஆண்டவர். அவருடைய வார்த்தையை கொண்டு ஊழியக்கார் மூலமாக அவருடைய வார்த்தையினால் நம்மோடு கூட பேசுகிற தெய்வம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன், நாங்கள் காத்திருக்கிறோம். எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், சங்கீதம் 138:2 சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா பிரஸ்தாபங்களை விட தேவனுடைய வார்த்தையின் மகிமையை தான் நாம் ஆலயத்திலே உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாற்றம், நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகிற எல்லா நிகழ்வுகளையும் தேவன் ஆதி முதற்கொண்டு நம்முடைய இந்த விசுவாச ஓட்டத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை அவருடைய வார்த்தையை நோக்கி நம்ம பொறுமையோடு ஓடுவதற்கு ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். இந்த புதிய மாதத்தின் இந்த 1ஆம் தேதியில் ஆண்டவரே, கடந்த 11 மாதங்களை இந்த வருடத்தினுடைய துவக்கத்தில் இருந்த நிறைய பேர் இந்த வருடத்தினுடைய முடிவில் இந்த உலக வாழ்க்கையை விட்டு அவர்கள் போய்விட்டார்கள். நமக்கு ஆண்டவருடைய கிருபையினால் இந்த இறுதி மாதத்தை காணக்கூடிய வாய்ப்பும் கிருபையும் பெற்றிருக்கிறோம். ஆகவே அதை உணர்ந்தவர்களாக நன்றி உள்ள இருதயத்தோடு கூட எல்லாம், ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, வேடிக்கை பார்க்காத, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க. தேவன் பேசும்பொழுது நம்ம பயப்பட வேண்டும். மோசே பார்த்து ஜனங்கள் சொன்னார், 30 லட்சம் பேரும் சொன்னார்கள், மோசே ஆண்டவர் பேச வேண்டாம், பயமாக இருக்குது, நீ கேட்டுட்டு வந்து சொல்லுப்பா, பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு திருச்சபை மக்களிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்குரிய மரியாதை, ஆண்டவர் வார்த்தைக்குரிய பயம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறதெல்லாம் போய் ஒரே நடனங்களாக மாறிவிட்டது. த டைம் பாசிங், பொழுதுபோக்குக்கு இடமாக மாறுகிறது. ஆகவே தயவுசெய்து நீங்கள், நான் யாராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நடுங்க வேண்டும். என்னோடு கூட பேசுங்க. இப்படிய வார்த்தையை கொண்டு என்னை உணர்வடையக்கூடியவனாக என்னை மாற்றுங்க. நான் உணர்வடைய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது அதற்கு என்னை ஆயத்தப்படுத்த நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவின் எனக்கு இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல பரலோக பிதாவே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளின் இந்த மிக முக்கியமான வேலைக்காக நாங்கள் நம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தமது வார்த்தையை மையப்படுத்தியிருக்கிறீர். என்னோடும் எங்களோடும் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தின் இந்த முதலாம் ஆராதனை நேரத்தில் ஹலோ லிசன் கவனிங்க. கொஞ்சம் குளிர் நம்ம ஒரு மாதிரியாக இருக்குல்ல என்ன எஸ்தர் ஜெயலட்சுமி நீனா நிறையா உங்கள் வயசாகிடுச்சு பாசா, அதனால் உங்களுக்கு அப்படி தான் இருக்கான். நான் இளமை ஊஞ்சல் ஆடுகிறேன், அதனால் நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். உனக்கு என்ன உற்சாகம் இருக்குதோ, உனக்கு என்ன பலம் இருக்கோ அது எனக்கும் இருக்கிறது. கைத்தட்டம் பாடுறீங்களா? எனக்கும் இருக்கிறது. நான் எந்த நாளில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அதே நாளின் உற்சாகம், அதே மகிழ்ச்சி, மனநிலை எல்லாமே இருக்கிறது. பாருங்கள், அதே மகிழ்ச்சியோடு கூட வந்து அமர்ந்து நான் பின்னாடி உட்காந்துங்கிறேன். எப்போவுமே டேவிட் உட்கார்ற இடத்துல இன்றைக்கி உட்காரும்பொழுது பாருங்கள், திடீர்னு வேதத்தை எடுத்து அங்கே ஒரு பைபிள் இருக்குது, அது பின்னாடி என் மனைவி எழுதி வைத்திருக்கார்கள். என் அன்பு மகனே, நீ என்னை விட்டு போய்விட்டாயே, நான் எப்பொழுது நான் உண்மை காண்பேன். அந்த பைபிளில் கடைசியில் ஐயோ அதை படித்தோடனே எல்லாம் போயிடுச்சு. எனக்குள்ளே இருந்த உற்சாகம், மகிழ்ச்சி, அப்பாப்பா டோட்டலி அப்படியே அப்செட் ஆகி அடுத்த செகண்டே பாருங்கள், அது படித்து முடிக்கிறேன், உடனே ஓடியாந்து என் பேரன் என் தொடையை தட்டுறான் டப்புன்னு. ஒரு பெரிய அதிர்ச்சி. நான் அதை படித்து முடிச்சுட்டு கண்ணம் போடுறேன். அப்போ ஆவியானவர் சொன்னார், அதுக்கு பதில் அவனுக்கு கொடுத்துருக்கிறேனடா அப்படின்னார். அதுக்கு பதில் என்ன பண்ணிடுறான்? அதை விட சிறப்பானதாகவே கொடுத்துருக்கிறேன். ஆகவே இந்த உலகம் மாயை, இந்த உலகத்தில் எந்த உறவுகளும் நிரந்தரமானதல்ல. தேவன் ஒருவரே நமக்கு நிரந்தரமானவர். அப்போது அவர் ஈடு செய்வார். அதற்கேற்ற ஒரு லாஸ் நமக்கு வருதுன்னா அதுக்கு ஈடு செய்யும்படியான உறவுகளை தந்து இந்த உலக வாழ்க்கையின் குறைவுகள் எல்லாம் நிறைவாக சரிப்பாகட்டும். பாருங்கள், இந்த சீசன் வந்தால் நான் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் என்னுடைய படுக்கையில் மற்ற எல்லா இடங்களிலும் யோசிப்பேன். நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன், அப்போது ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறேன். என் வீட்டுக்கு வந்தால் 3 வேளை உணவுக்கு ரொம்ப கஷ்டம். 3 வேளை உணவே கிடைக்காது இந்த சீசனில், கண்டிப்பாக கிடைக்காது. இரவு நேரத்தில் கொஞ்சம் ஒழுங்கான உணவு கிடைக்கும். அப்போ ரொம்ப ஹாஸ்டல் லீவில் வந்து சாயந்தரம் ஸ்கூல் முடியும் 6 மணிக்கு வந்து 8 மணிக்கு சாப்பிட்லான்னு உட்காரும்பொழுது ரொம்ப பசி. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் என்ன நம்ம சாப்பிட்லாம் ரெடி ஆகிடுச்சு, இருன்னு சொல்லிக்கினே இருக்கும்பொழுது பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். லிசன், முக்கியமானதாக இருந்தால் தான் சொல்லுவேன், சும்மா டைம் பாஸிங்லாம் சொல்ல மாட்டேன். இது உங்கள் விசுவாசத்தையும் நீங்கள் உணர்வடைய வேண்டும் என்றும் வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற சில அனுபவங்களோடு சொல்கிறேன். அப்போ பாருங்கள், அந்த என்னத்துக்கு இவங்க இருக்க சொல்கிறாங்க, நான் இவ்வளோ நாள் ஹாஸ்டலில் இருந்துட்டு வரேன், பைசியாக இருக்கிறேன், உணராமேன்னு அம்மா மேலே கோவப்படும் போது பாருங்கள், ஓலை வீடு, அந்த ஓலை வீட்டில் எங்கெங்கெல்லாம் ஒழுகுதோ அங்கங்கெல்லாம் 10 தட்டு இருக்கும். நான் சாப்பிட்ற தட்டிலேருந்து எங்கள் அண்ணன் அக்கா 3 பேர், நான் தான் கடைசி பையன், அப்புறம் பாட்டி இருக்காங்க. இவங்க எல்லார் தட்டும் பார்த்தோன்னா ஒவ்வொரு மூலையிலையும் இருக்கும். அது மேலேருந்து தண்ணி கொட்டுதில்ல, அந்த மழை நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் போய் அந்த தட்டில் இருக்கிற தண்ணிலாம் எடுத்து ஒரு இதில் பாத்திரத்தில் மொத்தமாக கொட்டி அப்புறம் போய் தட்டை கழுவி எடுத்துன்னு வந்து போடும்பொழுது அந்த நாளையும் இந்த நாளையும் நான் நினைப்பேன். நான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எளியவனை சிறியவனை குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து இன்றைக்கு ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் செம்மஞ்சேரியில் செய்தி கொடுத்து கொண்டே இருக்கும்போது மிகப்பெரிய பணக்காரம்மா, அவங்களுக்கு 6 பெண் பிள்ளைகள். இன்றைக்கும் என்னை விசாரிச்சுட்டே இருப்பாங்க. எல்லாம் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, 6 பெண் பிள்ளைகளும் அங்கே இருக்கிறாங்க. ஒரே ஒரு பையன். அங்கே சர்ச்சு முடித்தா ஐயாவே எங்கள் வீட்டுக்கு, ஐயான்னு சொல்ல தகுதி எனக்கு கிடையாது, அவங்க ஸ்டேட்டஸுக்கு ஒரு தூசு கூட கிடையாது. ஐயா எங்கள் வீட்டுக்கு தான் வரணும். அந்த பாஸ்டாண்டை ரெக்வஸ்ட் பண்ணி காரை வச்சு வெயிட் பண்ணி கூட்டி போய் அந்த டேபிளில் சாப்பிடும்பொழுது எங்கள் அம்மா தட்டை கழுவுந்து என்ன பண்ணும் கரெக்டாக அந்த நேரத்தில். அன்னையிலிருந்து இந்த நாள் வரைக்கும், அதை மரணம் வரைக்கும் நான் நினைப்பேன். ஏன்னா இந்த உயர்வையும் இந்த மேன்மையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு தகுதிப்படுத்தினது என் அப்பா அம்மா உறவு, என் படிப்புலாம் இல்லை, நம்முடைய தேவன் ஒருவரே. பிரைஸ் தி லார்ட்.
என்னுடைய தேவன் எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு தான் நான் அதை சொல்கிறேன். ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, எனக்கே அப்படி செய்யும்பொழுது நீங்களாம் அப்படிலாம் பிறந்து வளர்ந்துருப்பீங்களான்றது சந்தேகம். நான் உண்மையை சொல்கிறேன். அந்த அனுபவங்களை பார்க்காத என்னுடைய பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால் அவங்களுக்கும் சேர்த்து இது சொல்கிறேன். தனியாக சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் அவனுக்கு பழைய கதையை ஓட்டுறடான்னு உங்களுக்கும் சேர்த்து அடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி வளர்ந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த மேன்மையான வாழ்க்கையில் இன்றைக்கும் தேவன் கூட இருந்து வழி நடத்துகிற ஒரு சின்ன சாட்சி சொல்லி ஸ்ட்ரைட்டாக நம்ம வசனத்துக்கு போகலாம். பாருங்கள், கடந்த வாரம் திங்கட்கிழமை பாருங்கள், எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு திங்கட்கிழமை ஒரு செத்த உடல் போல தான் இருக்கும் உடம்பு, உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த வாரம் நான் திண்டிவனம் போய் வந்திருக்கிறேன், நிறைய ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், சண்டே இங்கே இருந்திருக்கிறேன். அப்புறம் மாலை அந்த கிராமத்தில் போய் 2 மணி நேரம் ஊழியம் செய்து, இங்கே மாதிரி கிடையாது. அங்கே என் கூட வந்த 2 சகோதரர்களுக்கு தெரியும் அங்கே எப்படிப்பட்ட கடினமான ஒரு ஊழியம். வீடு வீடாக போய் ஒவ்வொரு விசுவாசிகளை அழைச்சி வந்து ஆராதனை நடத்த 7 வருஷமாக அப்படி தான் போயின்ட்டுருக்கு. அப்போ அவ்வளோ ஊழியமும் கரெக்டாக ஆண்டவர் கிருபையில் முடிச்சுட்டு திங்கக்கிழமை இப்போ எனக்கு ஒரு முழுமையான ரெஸ்டேப்பு கிடைக்குன்னா என் பேரன் தூங்கும் போது தான். கரெக்டாக 10 மணிக்கு நம்ம கையில் வந்துடும். 8 மணிக்கே வரும், இடையில டெவினா ஸ்கூல் 10:30 மணிக்கு வரும், 1:30 மணிக்கு தான் அவர் போவார். அந்த இடைப்பட்ட நேரம் அவரோடு சேர்ந்து தூங்குறது. அப்படி தூங்கலைன்னா கொஞ்சம் நிறைய செய்திகள்லாம் கேட்பேன். ரொம்ப முக்கியமானவர்கள், நல்ல ஆவிக்குரிய ஊழியக்காரெலாம் இருக்காங்க, அவங்களெலாம் ஆவிக்குரிய பிரகாரமாக செய்தி எடுப்பாங்க. அது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். அதை டீப்பாக கேட்பேன், 2 முறை கூட கேட்பேன் நான். அப்போ 10:30 மணிக்கு லாஸ்ட் வீக் மண்டே பாருங்கள், அப்பா வெரி குட், இந்த தோல் மேலே வந்த உடனே தூங்கிட்டான். கரெக்டாக 10:30 மணிக்கு என் ரூமுக்கு வந்தோடனே ஐயா தூங்கிட்டார். இப்போ நானும் சேர்ந்து தூங்குறதுக்கு என்ன பண்ணுறேன், அந்த பெட்டு மேலே மேட்ரஸ் போடுறேன். உண்மையை சொல்கிறேன், சொல்வதெல்லாம் இப்போ வேறு ஆளுக்கு வேறு இடத்துக்கு ஞாபகம் போகுது. அப்போ பாருங்கள், இதெல்லாம் நான் பார்த்துன்னு தானே பாஸ் இருக்கிறேன். டைம் போல் நான் சொல்வதெல்லாம் உண்மை. சீரியல், சினிமாக்கள் மற்றும் பொழுதுபோக்கு கையிலே இருக்குது, நீ எங்கேயும் தேடி போவதால். அது நம்ம கையில் எப்போ நினைக்கிறோமோ அப்போ. அடுத்த செகண்டே குழம்பு வேலை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த செகண்டே செல்ஃபோன். அப்போல்லாம் வேதம் எங்கே இருக்குதுன்னு நினைக்கிற மனசு இப்போ செல்ஃபோன் எங்கே இருக்குதுன்னு ஓடுது. என்ன செய்யறது? அப்போ பாருங்கள், உடனே ஆவியானவர் பேசுகிறார். சில நேரத்துங்களில் சில பேர் சொல்லுவாங்க, ஆவியானவர் சொன்னார், அது சொன்னார். அப்படிப்பட்ட தரமற்ற பொய்கள்லாம் சொல்கிற பழக்கம் இருந்தால் சொன்னால் உண்மையாக அப்படின்னு அதை யோசித்து இது ஆண்டவர் சொன்னதானான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் சொல்கிறது நம்முடைய பழக்கம். அப்போது படுக்க போகும்போது ஆவியானவர் சொல்ல, நீ இப்போ படுக்க முடியாதுப்பா, நீ சென்னைக்கு போக வேண்டும்ன்றார். இது என்னடா அது, சென்னைக்கு போக வேண்டும் என்ற ஏவுதல் வருதுன்ட்டு, ஐயோ நான் ஏன் போக போகிறேன், இப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, போக வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின் போது பாருங்கள், அந்த குழந்தைய அந்த பெட்டில் போடுறேன். எஸ்தர் இடத்தில் ஃபோன் வருது. அப்பாப்பா நான் காலேஜ் போகிறேன், அப்பாப்பா எங்கள் அங்கிள் ஆன்ட்டி ஒரு டெத்துன்னு ஊருக்கு ஓடிட்டாங்கப்பா, இப்போ ஸ்கூலில் வந்து பையனை விட்டேன், அவன் பேக்கில் தான் சாவி இருக்குது, அவனை இட்டுன்னு வரத்துக்கு ஆள் கிடையாது, அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்தா, இப்போ எனக்கு 10 மணிக்கு ஃபோன் வருது, நாங்கள் கிளம்பிட்டோம், ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு சொன்னோன்னா, பேசுனது ஒன்று, ஃபோன் வர்றது ஒன்று, ஒபே பண்ணுறது ஒன்று. பெரும்பாலும் சில நேரத்தில் கோவம் வருதுன்னு எங்கள் மனைவியோட சொல்லாமல் கிளம்பி ஓடிடுவேன் நான். அப்புறம் ஆட்டோவில் உட்காந்து ஃபோன் பண்ணுவேன். அப்படிப்பட்ட பழக்கம்லாம் இருக்குது எனக்கு. கொஞ்சம் அன்பாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக நடக்கும். கொஞ்சம் ஏடா கூடமாக இருந்தால் சொல்லாமல் கிளம்பி என்ன பண்ணுறது, போகிறது. அப்போ உடனே பாருங்கள், கொஞ்சம் கோவம் இருந்தாலும் கூட டக்குன்னு ஏமா இது மாதிரி சார் ஃபோன் பண்ணு, ஐயோ இருங்க 1 செகண்ட், என்னடா இது இவ்வளோ அக்கறையாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைங்க மோசம் என்னடா சொல்லவே இல்லை, அவன் கிளம்பும்போது தான் சொல்கிறேன் நான் சென்னைக்கு போகிறேன். அப்போ பாருப்பா அப்படின்னு ஒன்றா அடுத்த 5 நிமிஷத்தில் அவரும் போகிறது எனக்கு தெரியாது. எல்லாம் இங்கே எங்கள் வீட்டில் எல்லோரும் சுதந்திர பறவைகள். எல்லோரும் எப்படிப்பட்ட பறவைகள்? சுதந்திரமாக வாழலாம். அவங்களுக்குரிய ஆண்டவர் படைச்சு என்ன பண்ணார், ஆதாம் ஏவாளை அவங்களுடைய சுதந்திரத்துக்கு விட்டார். அப்போ பாருங்கள், உடனே எங்கள் மனைவி தகவல் கொடுத்தாங்க. அடுத்த 5 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே கார் வந்து நிற்கிது. அடுத்த 1.5 மணி நேரத்தில் நான் பிரயாணமாக போனால் 4 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகும். நான் பஸ்ஸில் தான் பெரும்பாலும் போவேன். அந்த ஸ்கூலுக்கு போனால் அது ஒரு என்னவோ அந்தமான் தீவு மாதிரி ஒரு ஸ்கூலில், அவன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வாங்கி வச்சுக்கிறான். 1000 ஏக்கரில்
பெரிய மகாராஷ்டிரா இந்த பக்கம் பணக்காரன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் கட்டி வச்சுக்கிறான். அதுக்கு போனனாவே இங்கே டெவினா 3 நிமிஷத்தில் விடுவேன். அங்கே போனால் 3/4 மணி நேரம் அவன் 2 வீலர்லேயே நான் கூட்டிப்பான். அப்படிப்பட்ட ஒரு இன்டீரியர் பிளேஸுக்கு 1.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்து, இங்கே மாதிரி சாவிலாம் வாங்க முடியாது அந்த ஸ்கூலில். ஃபஸ்ட்டு வாட்ச்மேன், அப்புறம் அங்கே ஒரு என்கொயரி அம்மா உக்காந்துருப்பாங்க. அவங்க கையில் அவன் ஐடி கார்டோ இல்லை அவன் கிளாஸ் நேம், அந்த இப்போ என்னுடைய பேர்லாம் கூட கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எடுத்து பார்த்து வந்துக்கிறவங்க அவங்க தானான்னு பார்த்துட்டு அப்புறம்தான் இந்த இன்ஃபர்மேஷன் போகும். சாவி மட்டும் வேணுங்க அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக பாருங்கள், அவன் கில்லாடி. அவன் தாத்தான்னு சொல்கிறீங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுருந்தா எங்கள் சந்திரன் தாத்தான்றான். கேட்டுக்கும் ஸ்கூலுக்கும் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் இருக்கும். மெயின் கேட்லேருந்து அங்கே போய் சேரத்துக்கே 3-4 நிமிஷம். எங்கள் சந்திரன் தாத்தா வந்திருப்பாருன்னு, ஆமாண்டா அவர் தான் ஒயிட் அண்ட் ஒயிட் நிற்கிறார். அப்போ தான் சாவியை கூட எவ்வளோ உஷாராக இருக்கிறான் பாருங்க. நம்மளாம் கூத்துருவோம் சாவி கேட்டால், அவர் தான் வந்துக்கிறாரான்னு கேட்டு சாவியை கொடுக்குறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த பிரயாணம் போனது பிரயோஜனமாக இருந்தது. திரும்ப வரும்பொழுது பாருங்கள், பயங்கர மழை. ரிட்டர்ன் வரேன், சார் காலேஜ் முடிச்சுட்டு வந்தது. ஐயோ அப்பா மழையில் போகிறீங்களேன்ட்டு ஓலா புக் பண்ணி 1500 பணத்தையும் அந்த ஓலாக்காரனுக்கு அனுப்பி விட்டுடுச்சு. அனுப்பி விட்டுட்டு என்ன காரில் ஏற்றிட்டான். நானும் பேக்கெலாம் வச்சுட்டு டாட்டா பை சொல்லிவிட்டு கிளம்புறேன். பாதி தூரம் கொஞ்சம் கிட்ட வரும்போது, சார் போக முடியாது. என்னடா போக முடியாது? எங்கள் ஓனர் சொல்கிறார், நீ காஞ்சிரம் பண்ணால் ரிட்டன் டிக்கெட் கிடையாது, கேன்சல் பண்ணிட்டு வாடான்றாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. கர்த்தர் நல்லது தானே செய்வார், நல்லது தான் செஞ்சுருக்கார் பொழுதுன்னு ரொம்ப கோவலாம் படாமல், இப்படிலாம் நடு ரோட்டில் இறக்கி விடக்கூடாது இப்போ என்னன்னு சொல்லிட்டு உடனே எஸ்ஸருக்கு ஃபோன் பண்ணோன்னே அது கூட அந்த வீட்டிலேருந்து வந்து உடனே அப்பா என்ன பண்ண, முதல்ல உன் பணத்தை பொண்ணுக்கு ஃபோனுக்கு என்ன பண்ண அனுப்புடா அப்படின்னா. அவன் உடனே அனுப்பிட்டான். அனுப்பிட்ட உடனே பாருங்கள், நிர்பந்தமாக மகள் நிற்குது, மழை பெய்யுது, நான் நிற்கிறேன், பேரன் அப்படி நிற்கும்போது மேல் வீட்டில் மாடியில் என் பேரனுடைய ஃப்ரெண்டு, அவன் பேரே அன்பு. இப்போ பாருங்கள், என் பேரன் என் மகள்லாம் அந்த இண்டு பையனை இப்போ எல்லா ப்ரேயருக்கு கூட்டி போய் அவன் கிறிஸ்துக்குள்ளே அன்பாக வந்துட்டான். அவன் ஓடி வரான், தாத்தா என்ன இங்கே நிற்கிறீங்க மழையில்னா? டேடே நான் இப்போ பூந்தமல்லி போய், அதுக்கு தானே தாத்தா கம்னர்னு ஒரு வீட்டில் போய் பூந்து ஒரு ஆட்டோக்காரனா ஆட்டோவோட இட்டுன்னு வரான். வீட்டுன்னு வந்து தாத்தா இட்டு போய் பூந்தமல்லியில் விடும். அவனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, எனக்கு தெரியாது அவங்க அப்பா அம்மாவுக்கு. அந்தாள் ஐயா உக்காருங்க, உக்காந்து 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்துலேயே காஞ்சிபுரம் அற்புதமான பஸ், படுத்துக்கினே வரலாம் பழுது. அருமையான பஸ், காலியாக வருது. ஜாலியாக வந்து இந்த பிரயாணத்தில் கர்த்தர் என்ன பண்ணார்? இது ஒரு சிறிய அனுபவமாக இருந்தாலும் இதில் பெரிய ஒரு ஆண்டருடைய கிரியைகள் நிறைய அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு ஷார்ட்டாக சொன்னேன். ஆகவே உங்களுடைய சின்ன விஷயத்திலும் பெரிய விஷயத்திலும் நம்முடைய ஆதி நிலைமையை நாம் உணர்ந்தவர்களாய் தேவனோடு வாழும்பொழுது தேவன் நல்லவராக நமக்கு துணை நிற்பவராக இருக்கிறார். எந்த துக்கமும் வேதனையும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு என்ன பண்ணுவார்? காத்துக்கொள்வார். சரி, சீக்கிரமாக நம்ம ஆண்டருடைய வார்த்தைக்கு போகலாம். கடந்த வாரத்தில் உங்களுக்கு சில அறிவுரைகள்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தேன், பிரசங்கம் பண்ண டைம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ பாருங்கள், அதில் ஒரு முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன் நான். அதை இதில் நோட் பண்ணியிருந்தேன். என் பேத்தி டெவினா திடீர்னு வந்தது ரூமுக்கு. சனிக்கிழமை சாயந்தரம் வந்து, தாத்தா தாத்தா என்னம்மா அப்படின்னு. தாத்தா நம்ம கையில் உடம்பெல்லாம் டிராவிங்லாம் வரையலாமா? என்ன டிராவிங் என்னன்னா, அப்புறம் சொல்லுது பாருங்கள், இந்த என்னது கையில் என்ன பண்ணுவாங்க, மருதாணி. கிராமமாக இருந்தால் மருதாணி, டவுனாக இருந்தால் என்ன பண்ணா ஆர்ட்ஸ்லாம் வரைவாங்க. இதெல்லாம் நம்ம கிறிஸ்துவர்கள் செய்யலாமான்னு எனக்கு கேட்குது. இது என்னடா இதுக்கு? சரி இரு நான் பதில் சொல்கிறேன்ட்டு அப்புறம் உட்காந்து வேதாகமத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். தேவன்னா எழுதி ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறது, பிரசங்கம் அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ நான் உடனே எடுத்து பார்த்தேன். லேவியர் ஆகமம், அதை மட்டும் சொல்லிட்டு வசனத்துக்கு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ எங்கள் திவ்யா வாசிங்க பாருங்கள், சத்தமாக எல்லோரும் கேட்குற மாதிரி கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. மருதாணி வைக்கலாமா, ஆற்று வரையலாமா அப்படின்னு அவர் ஆண்டவர் பைத்தியக்காரனோ இல்லை லூசுத்தனமாவோ இல்லை, அது ஏதோ பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் எழுதி தம்முடைய மக்களுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். வாசி. இந்த ஆள் போன வாரம் விட்டுட்டான்னு பார்த்தா திருப்பி எடுக்கிறான். என்னடா இது? 19:28. யாருக்காக? செத்தவனுக்காக. உங்களுடைய சரீரத்தை கீறிக்கொள்ளாம. பாருங்கள், இன்னைக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா கையில் அறுத்துக்கிறாங்க, லவ்வர் செத்துட்டா கையை அறுத்துக்கிறான். உண்மையாகவே இந்த திருச்சபையில் நடந்த நிகழ்ச்சிகள்.
14 வருஷத்தை தொடக்கின நாட்களில் பாருங்கள், ஒரு குடும்பம் ஞானஸ்நானம் கொடுத்து கிட்டத்தட்ட 4 பேர் ஒழுங்காக சபைக்கு வருகிற பிள்ளைகள். அப்போ ஒரு நாள் எனக்கு மனைவிக்கு ஒரு நாள் ஃபோன் வருது இரவில். ஐயோ, என் பொண்டாட்டி கல்யாணம் ஆன பொம்பளை கேவலமான காரியத்தை பார், கையை கீறி கொண்டால் ரத்தம் வடிகிறது, பாச வாருங்கள். 11 மணிக்கு கிளம்பி நானும் ஒய்ஃபும் கிளம்பி போகிறோம். ஐயோ, அது ஒரு இன்டீரியர் போனால் அந்த பொம்பளை கையை அறுத்துண்டு ரத்தம் கொட்டி. என்னடா விஷயம்னா, ஒரு திருமணமாகி டீனேஜ் பிள்ளைங்களாம் இருக்கும்போது தவறான தொடர்பினாலே அவன் தற்கொலை பண்ணி செத்துட்ட அந்த ஆளுக்காக இவ கையை கீறி கொண்டாள். எவ்வளோ வேதனையாக இருக்கு. ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு காணை கூட போடுவாங்க. இதெல்லாம் அந்த ஊழியத்தில் பார்க்குற அனுபவம். இங்கே வசனம் சொல்லுகிறது, செத்தவனுக்காக கீறி கொள்ளாமலும். அது போட்டோம், சரி, அது நம்ம சப்ஜெக்டில். அப்புறம் வாசிமா, அடையாளமான எழுத்துக்களை யார் மேலே? உங்கள் சரீரத்தின் மேலே, உங்கள் மேலே குத்தி கொள்ளாமலும். பச்சை குத்துறது, மருதாணி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுறதுலாம் உங்கள் இஷ்டம்தான், உங்கள் விருப்பம்தான், உங்களுக்கு தான். இதெல்லாம் ஒரு பிரசங்கமா? இதெல்லாம் சொல்லலாமா? எவ்வளோக்கு அது அதெல்லாம் சொல்லாமன்னா இது ஒரு பெரிய பாதிப்பு இருக்கிறது. நம்முடைய முன்மாதிரியற்ற காரியங்கள் மற்றவங்களை பாதிக்கவும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் புதுசாக வருகிற அல்லது மற்றவர்களை பாதிக்கிற விஷயங்களாக இருக்கிறபடினால கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உடையிலிருந்து, நடையிலிருந்து, தங்களுடைய சுவாபங்களிலிருந்து என்ன மாதிரியே ஒயிட் ட்ரெஸ் போட்டு, காவி ட்ரெஸ் போட்டு, இல்லை எங்கேயாவது முனிவர் மாதிரி உங்களை தெரிய சொல்ல, அடிப்படை சத்தியங்களில் தேவனுக்கு பிடிக்காத, விருப்பமில்லாத உடைகளையோ செயல்பாடுகளையோ உங்களுக்குள் இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஆண்டவருக்கு அது அருவருப்பான காரியமாக இருக்கும் என்று உணர்ந்து தான் இதை எழுதி வச்சுருக்கார். இல்லைனா இந்த வசனங்கள்லாம் பைபிள்லேருந்து என்ன பண்ணியிருக்கலாம்? நீக்கி விட்டுருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சு, இது தேவையில்லைன்னா நீக்கி விட்டுருக்கலாம். எனக்கும் டைம் தேவையில்லாமல் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் பெரிய பாதிப்புகள் அல்லது மற்றவர்களுக்கு இடரல்கள் இருக்கிறது என்று உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு சொல்வது, இஸ்ரவேல் சபையாருக்கு மோசேயை கொண்டு ஆண்டவர் சொல்ல சொன்னார். அவன் சொல்லி அவன் எழுதியதை தான் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் சொல்லுகிறேன். செய்யக்கூடாது. தேவன் செய்யக்கூடாதுன்னு அதை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. தேவன் செய்யின்னு சொன்ன என்ன பண்ண? செய். அதில் நீ ஏன்பா செஞ்சு நானும் கேட்க முடியாது, அவரும் கேட்க மாட்டார். தேவன் செய்ய சொன்னதை செஞ்சு ஆசீர்வாதம், தேவன் செய்யக்கூடாது என்று சொன்னதை நீ செஞ்சால் உனக்கு சாபம். இதுதான் பைபிளுடைய பிரின்சிபல். ஞாபகம், சரி, அது போட்டும், அதோட விட்டுடுங்க, அவ்வளோதான். இப்பொழுது உங்களுக்கு ஒரு புதிய சத்தியத்தை கடகடன்னு சொல்லி முடிக்க போகிற நீங்கள் கவனியுங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒன்று. த ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய வளர்ச்சி. இந்த சரீரத்தினுடைய வளர்ச்சியை மனிதனாக பிறந்த நமக்கு 7 விதங்களில் அமைக்கப்பட்டிருக்குது. நம்முடைய உடலினுடைய வளர்ச்சி முதலாவது கவனிக்கும் பொழுது புதிதாய் பிறந்த குழந்தை. எழுதாண்டா, அங்கேயும் எழுத மாட்ற, இங்கேயும் எழுத மாட்ற. ஸ்கூலில் எழுதின பழக்கம் தான் இங்கேயும் எழுத முடியும். நான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படா சாப்பாட்டுக்கு பெல் அடிப்பாங்கன்னு நினச்சின்னு இருப்பேன். 11 மணி ஆச்சுன்னா. நீங்கள் எப்படின்னு தெரியல. முதலாவது வளர்ச்சி புதிதாய் பிறந்த குழந்தையின் வளர்ச்சி. ஹலோ, புதிதாய் நோட் புக்கை பார்த்து எழுது. புதிதாய் பிறந்த குழந்தையினுடைய வளர்ச்சி, அதான் புதிதாய் பிறந்த. இரண்டாவது சிறு பிள்ளையாய் வளருகிறான். மூன்றாவது குழந்தைகள், அதான் இன்ஃபேன். அந்த ஒரு 5 வயதுக்குள்ளான ஒரு வளர்ச்சியை தான் குழந்தைகள் அப்படின்னு சொல்லும். அப்புறம் அடுத்தது அவன் 12வது வயதை முடிக்கும் பொழுது டீனேஜ் அவனுக்கு தொடங்குறது. அது எவ்வளோ நாள் நீடிக்குதுன்னா 13லேருந்து 19 வரைக்கும் டீனேஜ். இது ரொம்ப முக்கியமான ஒரு வயசு, டீனேஜ். 13லிருந்து 19 வரைக்கும் இந்த டீனேஜ், இதை தான் வாலிபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாலிப பிராயம் மிக 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 முக்கியமான ஒன்று. அதில் தான் ஜாக்கிரதையார்னா அதுக்குரிய வசனங்களை கடகன்னு சொல்கிறேன். அப்புறம் பாருங்கள். அப்புறம் 5வது வளர்ச்சி புருஷனாகிறான்.
19க்கு மேலே பாருங்கள், புருஷனாக அவன் ஒரு திருமண உறவுக்குள்ளே அவனை ஒரு குடும்பமாக இணைப்பதற்கு தேவன் அந்த வளர்ச்சியை வைத்து, இது ஆண்களுக்கு பாருங்கள் 25லிருந்து 30க்குள்ளே திருமணம் பண்ணிடணும், அதான் அந்த வளர்ச்சி. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 20லேருந்து 25, நல்ல ஞாபகம் வச்சுங்க, 20லேருந்து 25க்குள்ளே ஒரு திருமண உறவை அமைத்து கொடுத்தா தான் அந்த குடும்ப உறவு வந்து கொஞ்சம் ஒழுங்காகும், சரியாகும். தகப்பன் பிள்ளைகள் அந்த பேர குழந்தைகளோட உறவு அப்படி அமையும். இப்போ வாழ்க்கையில் ஐடி கம்பெனி அப்படி நிறைய படிக்கிறாங்க, பிஜிலாம் படிக்கிறதுனால அந்த உறவுகள் இந்த மாதிரி முறைகள்லாம் மாற்றப்பட்டிருக்கிற, அது நமக்கு தேவையில்லை. இதுதான் ப்ரொசீஜர். புருஷன் ஆகும்பொழுது அந்த 25லேருந்து 30, பெண்ணாக இருந்தால் 20லேருந்து 25 திருமணம், அது புருஷர். 6வது பிதாக்கள், தகப்பன் தாய் என்ற உறவில் வளர்றோம். இது நான் சொல்கிறது இப்போ சரீர வளர்ச்சி, இது இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு போல. பிதாக்கள் இது போது பாருங்கள், கடைசியில் முதிர் வயது, பூரண புருஷன், இது வரைக்கும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல். கடைசியில் என்னது? முதிர் வயது. இன்றைக்கு சீனியர் சிட்டிசன்னா எங்களை மாதிரி 60 வயதுலேருந்து ஆல் அவுட் வயது வரைக்கும், 60 வயதுலேருந்துன்னா அவுட் ஆகிற வரைக்கும். இப்போ அந்த முதிர் வயதில் தான் கனி தர வேண்டும் என்று வேதம் பைபிள்லேயும் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்யமாக இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் வயசான பேர் வேதத்தை படிக்கலாம், வயசான பேர் கடவுளுக்குள்ளான வாழ்க்கையை வாழலாம், வயசான பிறகு அப்புறம் ஓய்வு பெற்ற பிறகு இதுக்கெல்லாம் தான் இந்த உலகத்தில் டைம் இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாம்சத்துக்குரிய வளர்ச்சியை போலவே இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில் மனுஷன் இன்றைக்கு யோசிக்கிறான், விசுவாசிகள் யோசிக்கிறார்கள். அதனால தான் என்னைக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வாலிப பிராயத்தில் நீ வந்தியோ, அல்லது அந்த ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துக்குள்ளான வாழ்க்கை வந்து அதே நிலைமையில் இன்றைக்கி இருக்கான் பாருங்கள். விசுவாசிகளுக்கு அந்த ஞானஸ்நானம் எடுத்தது நாள்லேருந்து நேற்று ஒருவர் செய்யாறுலேருந்து ஃபோன் பண்ணுறார். அப்போ அந்த ஐயாவுடைய அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா 20 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் குடிக்கிறாரு, இன்னும் பீடி பிடிக்கிறாரு, ஒன்றுமே இல்லை, நத்திங், வளர்ச்சியே இல்லை. எவ்வளோ சத்தியங்கள் கேட்கிறோம், அந்த அப்போ சத்தியத்தை எதுக்காக கேட்குறோன்னு யோசிக்கிறதே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை எதுக்காக பிரசங்கம் பண்ணப்படுகிறது? அதுனா ஒரு ஸ்கூல் மாதிரி முடிச்சுட்டு ஏதோ ஒரு டியூட்டிக்கு போகிற விஷயம் இல்லை. இது நித்திய ராஜ்யத்துக்குரிய நித்திய வசனங்கள். சீஷர்கள் கேட்குறாங்க, நீங்களும் போய்விட மனதாக இருந்தால் என்ன பண்ணுங்க, போயிடுன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான் பாருங்கள், ஆண்டவர் நாங்கள் யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே. நித்திய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கைக்கு தகுதிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த தேவ வார்த்தைகள். அதில் தான் அந்த பூரண புருஷனாகும் வரைக்கும் நீங்களும் நானும் இந்த வளர்ச்சியை காண வேண்டும். முதலாவது வளர்ச்சி புதிதாய் பிறந்த குழந்தை. 1 பேதுரு 2 அதிகாரம் 1 முதல் வாசி சீக்கிரம். 1 பேதுரு 2 அதிகாரம் 1 முதல் வாசி சீக்கிரம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ள என்பதை நீங்கள் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் எது வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் இது நீங்கள் வளரும்படி புதிதாய் நான் கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான், புது சிறுசியாக இருக்கிறான், பழவைகள் எல்லாம் என்ன பண்ணுறான், ஒழிஞ்சு போச்சா? யோசிச்சு பாருங்கள். இப்போ வாசி தர பிரதர் அதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். புறங்கூறுதல் இருக்கிறது, வஞ்சகம் இருக்கிறது. வாசிமா பார்க்கலாம். திருவசனமாகிய களங்கமில்லாத திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலில் மேல் என்ன பண்ணுங்க, வாஞ்சையாய். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருந்தால், அந்த அனுபவம் இருந்திருந்தால், இந்த வளர்ச்சி உனக்குள்ளே இருக்குமானால், நீ இதெல்லாம் ஒழிக்க வேண்டுமானால், இந்த வளர்ச்சி பாருங்க, உனக்கு இந்த துர்குணங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி இருப்பதற்கு நீ ஆண்டவருடைய வசனத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கணும். எப்போவுமே ஆண்டவருடைய உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் எதை மேலே வாஞ்சியாக இருக்கிறாங்கன்னா, ஆண்டவருடைய வசனத்தின் மேல்.
நீங்கள் சங்கீதம் 91 நிறைய பேர் நான் ஆலயத்துக்கு போக ரொம்ப வாஞ்சதாங்க, ஆனால் எனக்கு விடுதலை கிடைக்கல, டியூட்டியில் எனக்கு லீவு கிடைக்க மாட்டேங்குது, நான் ஆண்டவர் தேடினதாங்கிறேன், என் புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, ஏதோ ஒரு சொல்லிகிட்டே இருப்பாங்க பாருங்கள். அதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கும் கிடையாது. நீ டியூட்டிக்கு போகிற, காலேஜுக்கு போகிற, எல்லாத்துக்கும் தடை வராது. ஆனால் வேத வசனத்தை வாஞ்சியோடு நீ வாசிக்கணும்னா அங்கே தான் எனக்கு இப்படிலாம் இருக்குன்ற சாக்கு போக்கு நிறைய பேர் 90% இருக்கும். அமெரிக்காவுக்கு 5 முறை போன ஒரு ஐயா என்னை இந்த ஒரு பெரிய மீட்டிங்காக கூப்பிட்டுருந்தார் காஞ்சிபுரத்துலேயே. அதில் நான் பேசிட்டு வந்த பிறகு அவர் அனுபவத்தை கொஞ்சம் என்னை விட எனக்கு சண்டே கிளாஸாக இருந்த ஸ்டூடெண்ட்டு தான். அவர் 5 முறை போயிருக்கார். என்ன முதிர்ச்சி தெரியுங்களா, என்ன மாதிரி அனுபவம் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் தான் பேசிகிட்டு இருந்தா அவ்வளோ ஆவிக்குரிய தன்மையும் நடக்கையும் செயல்பாடும் அந்த அனுபவத்தில் இருக்குது பாருங்கள். காஞ்சிபுரத்தில் கூட இப்படி இருக்கிறாங்களான்னு நான் கேள்விக்குறியாக இருந்தேன். நிச்சயமாக இருக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு அவங்களாம் மறைவாக இருக்கிறாங்க. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாஞ்சை குறைவதற்கு காரணம் இன்றைக்கு இருக்கிற இந்த பொழுதுபோக்கு சாதனங்கள், பயன்படுத்துகிற முறைகள். முதலாவது தேவனுடைய வசனங்களுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை தான் எப்பவுமே எனக்கு ஆவலாக இருக்க வேண்டும், ஆசை. அதனால தான் 91 அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். விடுதலை ஏன் வரலன்னா உனக்கு வாஞ்சை இல்லை. முதல்ல ஆண்டவருடைய வசனத்தின் மேலே வாஞ்சி இருந்துச்சுன்னா உனக்கு விடுதலை வரும். எல்லாத்துலேயும் விடுதலை வரும். நோய், பேய், பிசாசு, வறுமை, தரித்திரம் எல்லாத்துலேருந்து விடுதலை வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எனக்கு பண கஷ்டம் இருக்குது. சில பேர் கேட்டால் என் ஃபோன் சார்ஜே பண்ணல ஐயா, காசு இல்லை ஐயா. ஏன் இல்லை? கிறிஸ்தவ வாழ்க்கையில் இல்லைன்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. கர்த்தர் என் மெய்ப்பராய். அப்போ இங்கே வந்து எப்படி வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு? அவர் இருக்கிறாருன்னா உனக்கு ஏன் இல்லாமல் போச்சு? உண்மையான காரணம் இல்லாமல் போகிறதுக்கு ஆண்டவர் கிடையாது, நம்ம தான். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நீ ஆண்டவரை தேட வேண்டிய விதத்தில், தேட வேண்டிய முறையில், தேட வேண்டிய விதத்தில், தேட வேண்டிய நேரத்தில் அல்லது அவருடைய சித்தத்தில் நீ இருந்தாயானால் உன்னுடைய குறைவு என்பது அதுக்குன்னு அந்த குறைவு கூட உனக்கு ஒரு நன்மைக்காகவே அனுமதித்திருப்பார். இல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள். அதாவது ஒன்றுமே இல்லை, வறுமை, தரித்திரம், பற்றாக்குறைனா அப்போ எங்கேயும் மிஸ்டேக் நடக்குது, அதை நம்ம சரி பண்ணிடணும். இந்த வருடத்தினுடைய இறுதி நாட்கள் என்ன பண்ணா அதுக்கு தான் இதை சொல்கிறது. அதனால் நீ இல்லைன்னு சொல்லிட்டுன்னு சொல்லி உன்னை ஏதோ தாழ்த்தி பேசுகிறதா இல்லை நீ மனவேதனைப்படுறதுக்காக இல்லை. அது எங்கே மிஸ்டேக் நடக்குது, அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு தேவனுடைய உறவில் நான் ஏன் சரியாக இல்லை அப்படின்ற ரீதியில் தான் தேவன் அதெல்லாம் அனுமதிக்கிறார். யோபு குறித்து நம்ம படிக்கிறோம். யோபு பாருங்க, அவ்வளோ பெரிய எல்லா விதத்திலும் சம்பூரணமான ஒரு வாழ்க்கையில் இருந்தவன்ல முறை இருந்தது. நான் நேற்று தான் உணர முடிஞ்சுது. அவனுக்குள்ள பெருமை என்ற ஒரு உணர்வு இருந்திருக்கிறது. பெருமைன்னு சொன்னால் பாருங்கள், நான் சம்பூர்ணமாக சாப்பிட்டு வீதியில் நடக்கும்போது அவனை விட முதிர் வயதவர்களாம் எழுந்து நிற்பார்களாம். அதை அவன் அறிக்கை செய்கிறான். என்னை பார்த்தாவே எழுந்து நிற்பாங்களே. நிறைய பேருக்கு அப்படி தான், நான் யார், என்னை பார்த்தாவே எழுந்து நிற்கணும் அப்படின்னு சில பாஸ்டர்லாம் கூட பாருங்கள். நான் இந்த சென்னைக்கு எங்கள் எஸ்தர் போகிற சர்ச்சில் நம்ம எத்தனை ஆயிரம் மக்கள் தெரியுங்களா, அந்த ஸ்டேஜிலேருந்து என்னை இட்டுன்னு போகிறார். இப்படி என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லா ஜனங்களும் அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. அட்டென்ஷனில் விசுவாசிகள் ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. அவர் போய் உட்கார்ற வரைக்கும் அப்படியே உட்காந்துருந்தவங்க எழுந்து நிற்கிறாங்க. நான் இதெல்லாம் காலேஜு, ஸ்கூலு இதெல்லாம் பார்த்துருக்குறேன். டியூட்டியில் கூட அதிகாரி யாருன்னா எங்கள் டைரக்டர் ஆகிற ஒரு ரூமில் வந்து எல்லாம் எழுந்து நிற்பேன். ஒரு பாஸ் போகும்பொழுது எழுந்து நிற்கிறாங்கன்னா அது ஏதோ ஒரு அங்கே அப்படிப்பட்ட டிசிப்ளின் இருக்குதா என்பது எனக்கு அதிசயம். நான் 2-3 முறை போய் ப்ரீச் பண்ணியிருக்கேன். அத்தனை முறையும் நான் பார்த்துருக்குறேன். அவர் என்னை ஒரு தகப்பன் மாதிரி நேசிக்கக்கூடியவர். அவர் எஸ்ஸருடைய பாஸ்டர். அப்போ இன்றைக்கு அப்படிலாம் நினைக்கக்கூடிய அந்த மதிப்பை உயர்வாக நினைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் என்னை பாஸ்ன்னு கூப்பிட்டு எதுவும் மரியாதை கொடுத்துட்டீங்கன்னா நான் ஒரு பெரிய ஆள்னு என்னை நினச்சிக்கூடாது. நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான். எனக்குன்னு ஒரு கிரீடம் போட்டு நான் ஒரு பெரிய ஆளுன்ற அங்கீகாரத்தை உடையவனா என்ன நானே நினச்சிக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி சரி செய்வார். அதுதான் யோபுக்கு நடந்தது. யோபுக்கு என்ன, பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் தான் அங்கே பிரச்சனை.
ஆனால் யோபியும் பூரணரா நீ என்னை புடமிட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். சோதனை காலங்கள்லாம் புடமிடுகிற வாழ்க்கையில் வர பிரச்சனைகள்லாம் நம்மளை சரி பண்ணுறதுக்காக தானே, நம்மளை அழிப்பதற்காக அல்ல. நல்ல ஞாபகம் விசுவாசி. அப்போது உங்களுக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகள்னா ஆண்டவருடைய வசனத்தின் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டும். Hebrew chapter 5, எபிரெயர் 5:13. சீக்கிரம் வாசி. எபிரெயர் 5:13. நிறைய வசனம் இருக்குது சொல்ல. எபிரெயர் இதெல்லாம் குறித்து வச்சு வீட்டில் போய் வாசி. எபிரெயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏமா ஒன்று என்ன அது நீ எங்கே இப்போ என்ன ஆட்டுப்பால் மாட்டுப்பால் கூட பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே இந்த பழக்கம் பாருங்க இல்லை. இப்போ சொல்கிற வசனம் உங்கள் பழக்க வழக்கத்தில் அன்றாட வேத வாசிப்பில் தியானத்தில் ஒழுங்காக நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே வேதம் வாசிக்க ஆரம்பித்தா நம்ம பாருங்க ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட 1 year சர்ச்சுக்கு போனதே கிடையாது. போகவும் மாட்டோம். தனியாக பைபிளில் லுங்கி அல்லது என்னுடைய ஆஃபீஸில் டேபிள் ட்ராயர் எந்தெந்த நேரம் கிடைக்குதோ எல்லா நேரங்களிலும் பைபிள் படிக்கிறது தான் வேலை. ஏன்னா அதுக்கு முன்னே குப்பை வாழ்க்கை அசுத்தத்தில் கிடந்த எனக்கு இந்த வாழ்க்கையின் மேன்மையை உணர்த்தியது இந்த வேதம் தான். அப்போது இந்த பழக்க வழக்கம் சொல்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மையெல்லாம் உனக்கு இருந்தால் தான் உனக்கு அது வரும். பழக்க வழக்கம் சரியில்லைன்னா நீ என்ன தான் சபைக்கு வந்தாலும் பாருங்கள் டீசென்ஸே தெரியாது. சில பேர் கதவு தட்டாமல் நீட்டாக உள்ளே வருவான், அப்படியே பெட்ரூம் வரைக்கும் வந்து நிற்பான். இதெல்லாம் பார்த்த எனக்கு கோவம். முந்தா நாள் பாருங்கள், நான் திடீர்னு வெளியே போயிட்டு வரேன், காய் விற்கிற பொம்பளை ஹாலில் வந்து உக்காந்துக்குது. ஹாலில் வந்து நின்று எனக்கு ஏற்கனவே திட்டியிருக்கிறேன் நான் ஒரு நாள். இது காரணம் என்னுடைய மனைவி. இந்த அம்மா பாம்பலன்னு அந்த அம்மா வர வச்சிடறாங்க. அவள் வந்து தலையில் இருக்கிற கூடையை தந்து வச்சுட்டு ஹாலில் உக்காந்து விற்கும் போது சரி வந்ததை வந்துட்டு கேட்டு தான் விட்டணும் அப்படின்னு எங்கள் மனைவி டோஸ் விட்டான் பாருங்கள். அவளுக்கு உனக்கு எதனா மேனஸ் இருக்கா அப்படின்னு கேட்டான். பற்றியா ஐயா திட்டு வரணும், அப்பயே சொன்னான் அவள் கத்துறா. முதல்ல எங்கே நிற்கணும்? பல இடங்களுக்கு போய் குப்பையை எடுத்து அந்த தலையில் தூக்கி எல்லா இடத்துலையும் வச்சு எடுக்கிற ஆள் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது நம்ம அவங்கள குறைவாக நினைக்கல, காய வைக்கிற கேவலமாக நினைக்கிற ஆள் இல்லை. அதுக்காக சொல்ல வரல. நம்ம தான் அந்த பழக்க வழக்கத்தை உண்டு பண்ணுறோம். யாரை எங்கே எந்த இடத்துல இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம தான் அதை என்ன பண்ணால் அது அறிமுகம் பண்ண. நிறைய பேருக்கு அது தெரியும். நீட்டாக பெல் அடிச்சா நீட்டாக எங்கே இருக்காங்களோ வந்து அவங்கள வா 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 பரவாயில்ல, உனக்கு பரவாயில்ல. ஒருத்தர் நான் டவல் ஆட குளிச்சுட்டு ஓடியாருன்னு என்ன கவனிக்க முடியுதா உன்னால்? அப்போ உனக்கும் அந்த இதுவும் இல்லை, வரவங்களுக்கும் அந்த உணர்வு. நீட்டாக வந்து எல்லா இடத்துலையும் அப்படியே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், வெளியே நிற்பானேன். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? எவனை எங்கே நிறுத்தணும், யாரை எங்கே வைக்கணும், எந்த இடத்துல நிறுத்தணும், எங்கே சொல்லணுன்ற ஒரு ஒழுங்கு எல்லாமே இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை சமுதாயம்லாம் பாருங்கள். அது என்னன்னு சொல்கிறதுனா தெரிஞ்சு இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகளில் அதெல்லாம் ப்ரொசீஜரை விட்டுருவோம். அவளுக்கு நாளைக்கு அதே பழக்கம் தான் வரும். அப்புறம் நாளைக்கு உனக்கு கோவம் வரும், நீயே திட்டுவ, அப்போ இன்னும் அசிங்கமாயிடும். ஆரம்பத்திலே என்ன பண்ண அந்த பழக்க வழக்கங்களை இதை நான் எதற்காக சொல்லணும்னா இந்த வசனத்தில் பழக்கம் இல்லாதவங்களுக்கு தான் இந்த குழந்தை அனுபவத்திலேயே வாழறாங்க. இந்த குழந்தையின் அனுபவம் வளர வளர அந்த வளர்ச்சி இல்லாமல் போகுது. 2வது சிறு பிள்ளைகள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1 வாசி. பிறந்த குழந்தைக்கு சொன்ன இப்போ சிறு பிள்ளைகள் 2 செகண்ட் ஸ்டேஜ். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் நாலு தான் நம்ம வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 1. அப்போது இந்த வேத எழுத்துக்களை கற்க வேண்டும். கலாத்தியர் 4:1-3, லூக்கா சுவிசேஷம் 18-17, 2 தீமோத்தேயு 3:15 எழுதிங்க, வீட்டில் போய் பாருங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1-3, லூக்கா 18-17, 2 தீமோத்தேயு 3:15. அப்புறம் பாருங்கள் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்புறம் உபாகமம் 11-19, 20-21. இதெல்லாம் சிறு பிள்ளைகள் அனுபவத்தில் வரும்போது வேத எழுத்துக்களை கற்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும்.
நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். உன் பிள்ளைங்களுக்கு அது என்ன பண்ண வேண்டாம், கற்றுக் கொடுக்க வேண்டும். வீட்டில் உட்காந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். 3வது ஸ்டேஜ் குழந்தைகள். 3வது ஸ்டேஜ் என்ன வருதா, நடக்க ஆரம்பிக்கிறான். கூப்பிட்டா அவனுக்கு தாத்தா கூப்பிடுறாருன்ற சத்தம் கேட்குது. என்ன செய்ய சொல்கிறோமோ அதை செய்யறான். எதை சொல்ல அது அப்போ மகிழ்ச்சி அளிக்கிறது. எங்கள் பேரனுக்கு பாருங்கள், என் ரூமில் வரும்போது இவன் என்னடா அப்படியே வந்துங்கினார். அவங்க பாட்டி ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க பொழுது எனக்கு தெரியாது. நானும் என்ன பண்ணேன், ஒன்றையும் தெரியும். அவன் அதுக்கு முன்னே சொன்னதே இல்லை. நான் சொன்னேன், பெட்டில் உக்காந்துக்கிறான், என் 2 கையும் எடுத்து இப்படி எடுத்து சே ப்ரைஸ் தி லார்ட் அப்படின்னு போகிறான். அவன் கரெக்டாக புரிஞ்சுக்கிறான். உடனே 2 கையும் எடுத்து இப்படி சொல்லி இப்போ சே ப்ரைஸ் தி லார்ட் சொன்னால் உடனே 2 கையும் கரெக்டாக இறுக்கி பிடிச்சி இப்படியே சொல்கிறான். அது என்ன அர்த்தம்னு அவனுக்கு தெரியாது. அது எதுக்காக தாத்தா சொல்லி கொடுத்தான்னு தெரியாது. ஆனால் அந்த பழக்கம் என்ன பண்ணிடுச்சு, அவன் புரிஞ்சுக்கிற காலத்தில் தாத்தா இதை இப்போ பிரசங்கம் பண்ணுறாரு. நீ அந்த குழந்தைகள் அனுபவத்திலேருந்து வரும்பொழுது டப்புன்னு பிடிச்சிக்க முடியும், உன் வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள முடியும். குழந்தைக்கேற்ற அந்த வளர்ச்சி உனக்குள்ளே இருக்கும். ஆகவே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்பான். 1 கொரிந்தியர் 3:1 சீக்கிரம். நீ உங்களை நான் ஆவிக்குரியவர்கள் என்று இப்போ நான் பேசுகிறேன்னா நீங்கள் நல்லா விசுவாசிங்க, நிறைய வசனம்லாம் கேட்குறீங்க, நிறைய டீச்சிங் நடக்குது அப்படின்னு தான் நினச்சி பேசுங்க. அப்புறம் பார்த்தா நான் பேசி பிரசங்கம் பண்ணதுக்கும் உங்களை நடைமுறையில் பார்க்குறதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கும் வேதனை, நம்முடைய தேவனுக்கும் அது மகா பெரிய துக்கமாக இருக்கிறது. அப்போ மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்கான், புத்தி இல்லாத மனுஷனுக்கு, புத்தி இல்லாத விசுவாசி. கலாத்திய சபைக்கு எழுதும்போது புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு எழுதுறார். நீ இவ்வளோ நாள் ஆனால் இவ்வளோ இதுவாக இருக்கிற, இன்னும் மாம்சத்தின்படியே நடந்துனுக்கிறீ, இன்னும் மாம்ச இச்சைகளில் நீ நடக்கிற, மாம்சத்துக்குரிய காரியங்களை யோசிக்க, உனக்கு ஆவிக்குரிய தன்மையை உருவாகவில்லை. வாசிப்பா. சாராள் சிஸ்டர் ரொம்ப ஆவலாகிறாங்க, வாசிம்மா. பத்தியா அவங்க என்ன பண்ணின்னுங்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். பிரதர் தான் அங்கே படிச்சுன்னுக்கிறாரு, இந்த அம்மா எதையே எடுத்துன்னு பார்த்துன்னுக்கிறாங்க. நான் மோசஸ் அல்ல, நான் கொஞ்சம் திடீர்னு யார் என்ன பண்ணிங்கிறான் பெரியவங்களா இருந்தாலும், இந்த அம்மா எல்லாத்துக்கும் தலையாட்டுறவங்க எதையோ ஒன்று எடுத்து பார்த்துன்னுக்கிறான். இப்போ வாசி இருங்க பிரதர். மேலும் சகோதரி ஆகிய சாராள் அவர்களை உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் இத்தனை நாளா. அப்புறம் பார்த்தா நீ மாம்சத்துக்குரிய ஆளா மாறிட்டுக்கிறிய. எப்படி மாம்சத்துக்குரியவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு பணம் கிடைக்குதுன்னா அதை எப்படிடா வட்டி கூட்டு 4 சம்பாதிக்கலாம்னு நினைப்பான். பிரசாந்த் நினைக்கிறேன், எனக்கு பணமே இல்லை, நான் எங்கே வட்டி கூடுறதுன்னு. அவன் தான் ரொம்ப உஷாராக எழுதுகிறான். மாம்சத்துக்குரிய லஞ்சம் வாங்கலாமா, கெட்ட வார்த்தை பேசலாம், மாம்ச இச்சைகளில் போய் மாட்டலாமா, என்னென்ன மாம்சத்துக்குரிய காரியங்கள் இருக்கோ, இந்த உலக பிரகாரமான தவறான பாதைகள்னா என்ன இருக்கோ அதே பழக்க வழக்கத்தில் வளர்றது வாழறது. அது நிறைய சொன்ன எனக்கு டைம் இல்லை. வாசிம்மா, நீயே வாசி. பாருங்க, நீ குழந்தையாகவே இருக்கிறியே, இது என்ன அர்த்தம்? நீ ஆவிக்குரியவனா வளர்ந்து குழந்தைய வளர்க்கணும்னு சொல்லி பார்த்தா நீ இன்னும் குழந்தையாகவே மாம்சத்துக்குரிய காரியத்தை செயல்பட. அப்போ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் குழந்தையாகவே இருக்கிறாய். அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நிறைய விலைக்கு சொல்ல நேரம் 1 கொரிந்தியர் 3:1, 13:11, ரோமர் 2:20, ரோமர் 8:6, எபேசியர் 4:14. இதெல்லாம் இந்த வசனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்கிறது. இதெல்லாம் நான் விலைக்கு சொல்ல நேரம் இல்லாதெல்லாம் ஷார்ட்டாக முடிக்கிறேன். ஏன்னா என் நேரம் எப்போ முடியுன்னே தெரியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கினீங்களா? குழந்தையின் அனுபவம் எதில் உண்டாகுதுன்னா மாம்சத்துக்குரியவர்கள்லாம் ஒழித்து ஆவிக்குரிய பலன் கொள்ள வேண்டும். குழந்தையின் வளர்ச்சியில் இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள்லாம் நீங்கள் அழிச்சிட்டு ஆவியில் பலன் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் 1 கொரிந்தியர் 3:1, 13:11, 1 கொரிந்தியர், ரோமர் 2:20, ரோமர் 8:6, எபேசியர் 4:14. இதெல்லாம் வீட்டில் போய் நீங்கள் உட்காந்து வாசிக்கணும்னு சொல்கிறேன். ஒன்று தான் சொல்ல முடியும், எல்லாத்தையும் விளக்கி சார். இப்போ வாலிபர்கள், இப்போ 4வது ஸ்டேஜுக்கு வந்துட்டார். என்ன பிரசாந்த், வாலிபர்கள்னால் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் சொன்ன சொல்ப்பா?
எல்லாம் கை தட்டுப்பா. நான் அவனை மாம்சத்துக்குரியவன் நினச்சேன், இப்போ ஆவிக்குரியவனாகிறான் அவன். சாந்தகுமார் நீ சொல்பாலாம், அவன் சரியாக சொல்ல மாட்டான், புரிஞ்சிக்காமே பேசுகிறான். வாலிப வயசுன்னு சொல்லி அப்போ இருந்தல்ல எங்க நான் சொல்பா. எங்கள் மோசே பாஸ்னா இதெல்லாம் கேட்க மாட்டார் பாஸ், அவர் பாட் பிரசம், நீங்கள் தான் அன்டீசெண்டாக என் பேரையும் ஊரையும் சொல்லி என்ன அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சில பேர் மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கு. சில பேர் ஐயோ இந்த ஆள் வந்தால் தான்டா தூங்கவே முடியல, அவர் இருந்தால் கொஞ்சம் தூங்கி எழுந்திருப்பேன், அவர் பாட்டுக்கு நடத்தின்னு போவார். இந்த ஆள் நான் பண்ணுறேன் நொண்டி நொங்குன்னு கேட்குறான். என்னம்மா சத்யா சிஸ்டர் நீ சொல்லிட்ட பிறகு வந்தியா? என்ன ஜெயலட்சுமி எஸ்தர்ங்கிற தாத்தா? நானும் உன்ன மாதிரி தான் தாத்தா தான். நீ எதுனா சொல்லிட்டு போயா, நான் வந்து உக்காந்து என் பொண்ணு இல்லைன்னா திட்டம் என்னை வீட்டில் சேர்க்காது, அதுக்கோசம் வந்து உக்காந்துட்டு போகிறேன், நீ வேறு இதெல்லாம் கேட்டுங்கிற. எம்மாடி நீ சொல்லுடா ராஜாத்தி, டீனேஜ்னு அவன் சொல்கிறது சரியில்லை, கரெக்டாக சொல்லு. இப்போ தமிழ்மா நாங்களாம் பட்டிக்காட்டில் படித்தோங்கம்மா. உனக்கு என்ன வயசா? 13. ஓ தொடங்கிடுச்சா? ஓஹோ பரவாயில்ல, தொடக்கத்தில் தாங்கிற. இதுதான் வாலிப வயசு, அதுக்காக தான் இவங்களை பார்த்து கேட்குறேன். இப்போ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லா ஆசைகளும் வந்து போது அனுபவி ராஜா அனுபவி. இப்போ தான் சோஷியல் அப்படியே ஆணுங்கிட்ட அதிக நேரம் பேசி கொண்டிருப்பது. இந்த சோஷியல் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நீ எவ்வளோ நேரம் பேசின்னு இருக்க கண்டிப்பாக பாவம் தானாக வரும். அதுக்கு தான் கண்டிஷன் பண்ணுறது சொல்கிறது. நீ தொடர்ந்து தேவையில்லாத ஆளும் கூட பேசின 3 நிமிஷம். நான் பெண்கள்லாம் ஃபோனில் நிறைய பேர் ஐயா இதுக்காக ஜெபம் பண்ணுங்க கேட்பேன். அப்புறம் நானே சொல்லுவேன், இதெல்லாம் உங்கள் புருஷனாண்ட சொல்ல வேண்டியதுமா, என்னாடி ஏன் கொஞ்சம் அன்டீசெண்டாக இருந்தால் அப்படி தான் பேசி ஆகும், இல்லைன்னா அது கட் பண்ணாது ஃபோனை. வேறு என்ன பண்ணுறதுங்க? டீசெண்டாக இருந்தால் 3 நிமிஷத்தில் முடிங்க. நமக்கு வர்றதெல்லாம் தான் குழம்பு இந்த செஞ்சேன், கத்திரிக்காய் இப்படி வெட்டினேன், அந்த சைஸில் வந்து இப்படிலாம் வந்தால் நம்ம என்னத்தை பதில் சொல்லுது? ஒரு பாஸ்டாண்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இருக்காது. நானும் சில நேரத்தில் லூஸ் தரமாக 2 கவனம் இருந்துன்னா அப்படி தான் ஊன்னு கேட்டேன்னா ஓ பாஸ் இதெல்லாம் கூட ரசிப்பேர் படுதுறான்னு அதுவும் பாடு சொல். டீனேஜ் 13 to 19 மதில் மேல் இருக்கிற பூனை மாதிரி இந்த வாழ்க்கை. இப்போ நீ காதல் கண்ட சோஷியெல்லாம் பண்ண கவுத்து போட்டு போய்கினே இருப்போம். அதனால தான் ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க, பிரசங்கி 11:9. டீனேஜில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. வாலிபனே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார்? இளமையில் எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்குண்ணா? அதனால தான் பாஸ் நான் அப்படி இருக்கிறேன். சந்தோஷப்படு. ஐயோ பாருங்களா, அவனா சிரிச்சின்னு போகிறான். பஸ் விட்டு இறங்குறான் பாருங்க, அவனாவே சிரிச்சின்னு போகிறான், அவனாவே போகிறான். என்னடா பைத்தியமாடான்னு பார்த்தா செல்ஃபோனில் பார்த்து சிரிச்சின்னு போகிறான். மொத்த பைத்தியம் ஆயிடுச்சுங்க, டோட்டல் டேமேஜ். இப்போ உங்கள் பசங்களை டாக்டருக்கு படிக்க வேணா சைக்காட்ரிஸ்டாக படிக்க வச்சுருங்க. நிறைய கேஸ் அப்போ தான் வரும், இன்னும் வரப்போகுது பாருங்களேன். மனநோயாளி தான் இனிமேல் அதிகமாக வரப்போகிறான் உடல் சுகத்தை விட. படி. இப்போ தான் பிரச்சனை வருது பாருங்க. முதல்ல சொல்லிட்டார் ஜாலியாக இருப்பா நீ, பரவாயில்ல. சில பேரை பாருங்களேன், நான் ஜாலியாகும் 3 பேரை ஏற்றிக்கின்னு 3/4 பாகம் முடி வெட்டிக்கின்னு பரப்பான். அப்புறம் பார்த்தா 3 நாள் கழிச்சு ஒரு கை மேலே இருக்கும், ஒரு கால் கீழே இருக்கும். ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டலில் கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஜாலியாக போனார். பின்னாடி அந்த அம்மா வயிற்றை இறுக்கி பிடிச்சின்னு, ஏன்னா பசி அந்த பொம்பளைக்கு எடுக்கும், அவன் வயிற்றை கட்டி பிடிச்சின்னு போகிறது. அப்போ தான் நீ ரொம்ப லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? நான் ஜாலின்ற இளமையில் சந்தோஷப்படு, உன் இருதயம் பூரிப்பாக்கட்டும், லிப்டிக் அடி, மருதாணி போடு, எல்லாம் பண்ணு, ஸ்ப்ரே அடி, எல்லாம் பண்ணு, ஜாலியாக இரு, எல்லாம் பண்ணுப்பான்னு தான் சொல்லியிருக்காரு. சந்தோஷப்படு, உன் இருதயம் உன்னை அப்படியே பூரிப்பாக்கட்டும். அந்த ஐயா SMS அனுப்பிச்சிட்டான் பாருங்க, என் லவ்வர், அப்படியே என் இருதயம் பூரிப்பாது தூங்க எழுந்த உடனே. வாஞ்சைன்னு இங்கே சொல்லி அனுப்புனா அதுவும் வாஞ்சை எங்கே போய் கெட்டு குட்டி சேராது. வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை. அவர் கொண்டாந்து நிறுத்துவார். பாஸ் ஜெயச்சந்திரன் மோசஸ்லாம் உங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணவும் கூடாது, பண்ணவும் மாட்டாங்க.
பண்ணுறதுக்கு தகுதியும் இல்லை. வசனத்தை போதிக்கிறது தான் எங்கள் வேலை. நீ என்னென்ன பண்ணுறியோ இது எல்லாத்துக்கும், வாலிப வயசில் நீ பண்ணுற எல்லாத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. அப்போ கடைசியாக சொல்லுவார், ஆடக்கூடாதுங்க, ஆடிட்டேங்க. ஆடக்கூடாது, என்ன பண்ணிட்டேன், ஆடிட்டேன். அப்போவே எங்கள் அப்பா சொன்னார், டே அந்த பொண்ணு வானாண்டான்னு. எப்போ யோசிக்கிறாரு? அவருக்கு ஒரு பையன் வந்து அவரை மூஞ்சி மேலே குத்தும் போது நினைக்கிறார். இப்போ நினைக்க முடியல. நியாய தீர்ப்பில் இதான் இந்த வளர்ச்சியில் வாலிபர் வரைக்கும் டச் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஜெபம், எல்லாம் எழுப்பி நின்று கர்த்தரை நோக்கி. இந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத்ன்றது, வளர்ச்சி என்பது பாருங்கள் 7 விதங்களில் நம்முடைய சரீரம் எப்படி வளருதோ அதே போல் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி. இன்னும் சின்ன பசங்க மாதிரியே பண்ணுற வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா இது தேவனை மையப்படுத்தி, தேவன் நம்ம தெரிந்து கொண்ட நோக்கம் திட்டம். அவர் என்ன இது இவ்வளோ நாளாச்சு, இவ்வளோ வசனங்கள், இவ்வளோ வார்த்தைகளை கேட்டோம், எந்த வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. முதலாவது புதியதாய் குழந்தை பிறந்தை போல் நம்ம இருக்கணும். தேவ வசனத்தின் மேல் அந்த வாஞ்சை. சிறு பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் மாம்சத்துக்குரிய காரியங்கள்லாம் ஒழித்து ஆவியில் பலன் கொள்ள. வாலிபர்கள் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும், பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும். இதுதான் 4 சொல்லியிருக்கேன். அப்புறம் 3 கர்த்தருக்கு சித்தமானால் சொல்லலாம். எல்லாம் ஜப நிலைமை. கொஞ்சம் நகைச்சுவை போல கேட்டாலும் இது மிகவும் மிகவும் முக்கியமான வளர்ச்சி இருக்குதான்னு யோசிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு எனக்கு இருக்கணும். எனக்குள்ள இந்த வளர்ச்சியை நான் பார்க்குறேன். எத்தனை ஆண்டுகளாக திருச்சபையில் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல பரலோக பிதாவே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் என்பது திருச்சபைக்கு மிக முக்கியமான ஒன்றாகிறது. இன்றைக்கு இந்த வளர்ச்சியை தேவன் விரும்பி ஒவ்வொரு ஆராதனையில் அந்த வளர்ச்சிக்கான கர்த்தாவே காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கிறீர், தெரிவிக்கிறீர். நாங்கள் இதை அறிந்து வளர்ச்சி அடையக்கூடிய அனுபவத்தில் என்னையும் எங்களையும் கொண்டு வாரோம். கர்த்தர் நீர் பேசி சொல்லிய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுது நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. இப்பொழுது நம்முடைய காணிக்கை மற்றும் தசம பாகத்தினாலே தேவனை ஆராதிக்கிற நேரம். உங்கள் கரங்களில் நீங்கள் காணிக்கை மற்றும் தசமங்களை கொண்டு வந்திருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்து கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை என்னிலிருந்து விலக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கைகளினாலே என் கர்த்தரை நான் கனப்படுத்துகிறேன். உங்கள் காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காணிக்கை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த விதைத்த ஒவ்வொரு கரங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் கேட்க இருக்கிற உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை எங்களுக்குள்ளே ஜீவன் உள்ளதாய், வல்லமை உள்ளதாய், வாழ்க்கைகளை புதிதாக்கக்கூடிய, விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய, சத்தியத்தை உள்ளத்தில் விதைக்கக்கூடிய கிரியைகளை பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒவ்வொரு உள்ளத்திலும் செய்வீராக. எங்களுக்குள்ளே வாழ்பவர், எங்களுக்குள்ளே உடைய கிரியைகளை நடப்பிக்கிற உன்னதமானவர் நீர். வார்த்தைகளை கொண்டு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைகளும் மாற்றப்படட்டும்.
புதிதான வாழ்க்கையை உண்டு பண்ணட்டும். ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார். ஒரு சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிவித்து விடுகிறேன். நம்முடைய இந்த மாதத்தின் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கான ரிஹர்சல் இன்று மாலை 2 மணிக்கு, அதாவது மதியம் 2 மணிக்கு நடைபெறும். 2 மணி முதல் 5 மணி வரைக்கும் அந்த ரிஹர்சல் நடைபெறும். ஏற்கனவே ஆரம்பித்திருக்கிற அந்த ரிஹர்சலில் பங்கு பெற்றிருக்கிற சிறுவர்களும் வாலிபர்களும் தவறாமல் அதில் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் அதுக்கு அடுத்த அறிவிப்பாக கிறிஸ்மஸ் ஹோம் கேரல் என்று சொல்லி உங்கள் இல்லம் தேடி கிறிஸ்மஸ் நற்செய்தி என்கிற அந்த காரியமும் பதிவுகள் ஏற்கனவே முடிவடைந்தது. அதனால் கடந்த வாரத்தில் உங்களுக்கு தேதியில் அறிவித்திருந்தேன் எந்தெந்த தேதிகளில் யாரோருடைய வீடுகளில் நடைபெறுகிறது என்று. அதன்படி பிரதர் அரசனுடைய வீடு தான் முதலாவது கூட்டமாக நடைபெறுகிறது. விப்பேடு என்கிற கிராமத்தில் வருகிற சனிக்கிழமை 7ஆம் தேதி பிரதர் அரசன் அவருடைய வீட்டில் அந்த உங்கள் இல்லம் தேடி கிறிஸ்மஸ் என்கிற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதுக்கு அடுத்த நிகழ்ச்சி, அடுத்த நற்செய்தி கூட்டம் என்பது சிஸ்டர் சத்யா 8ஆம் தேதி, அது ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 8ஆம் தேதி அவங்களுடைய வீட்டில் நடைபெற இருக்கிறது. அதுக்கு அடுத்த நற்செய்தி கூட்டம் 14ஆம் தேதி சனிக்கிழமை சிஸ்டர் பியூலா இமானுவேல் அவங்களுடைய வீட்டில் நடைபெறுகிறது. அதுக்கு அடுத்த நற்செய்தி கூட்டம் 15/12/2024 பிரதர் பீட்டர் புண்ணியக்கோட்டியோட வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. அதுக்கு அடுத்த நற்செய்தி கூட்டம் ஐஸ்வர்யா அவங்களுடைய வீட்டில் திருப்பதி குன்றம் அவங்கள வீட்டில் 21ஆம் தேதி 12/2024 சனிக்கிழமை நடைபெறுகிறது. அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதை ஹேமாவதி அவங்களுக்குன்னு ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஆனாலும் அந்த நாளில் மற்றொரு காரியமும் உங்களுக்கு கடந்த வாரமே அறிவித்திருந்தேன். அது அறிவிப்பு முன்பதாக இந்த இல்லம் தேடி கிறிஸ்மஸ் நற்செய்தி, இந்த வீடுகளிலே நடைபெறுகிற இந்த கிறிஸ்மஸ் நற்செய்திக்கு கண்டிப்பாக எங்களோடு கூட சில விசுவாசிகள் எங்களுடைய உதவிக்காக அவர்கள் இருந்தே ஆக வேண்டும். அதன்படி பிரதர் அரசன், பிரதர் பீட்டர் புண்ணியக்கோட்டி, பிரதர் காலே பிரசாந்த், சிஸ்டர் அகஸ்டியா, ரூத், அதுக்கப்புறம் ஸ்வீடி அண்டு கலைவாணி, இந்த 8 பேரும் பார்த்தீங்கன்னா நடக்கிற எல்லா நற்செய்தி கூட்டங்களிலும் இருக்கணும். இது வீட்டு கூட்டம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். வீட்டு கூட்டமாக இருந்தால் எல்லா விசுவாசிகளும் அங்கே வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிடலாம். இந்த நற்செய்தி கூட்டம் வைத்திருப்பதன் நோக்கமே என்ன? கிறிஸ்மஸ் நாளில் இயேசுவின் பிறப்பை குறித்து உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய உற்றார், உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் நண்பர்கள், உங்களோட வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த நற்செய்தியை கொண்டு போக வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் இன்றைக்கும் இயேசுவின் பிறப்பை குறித்து பெரிய அளவுக்கு இல்லை, ஒன்றும் தெரியறதில்ல. இயேசுவின் பிறப்பை குறித்து உங்கள் நண்பர்கள்கிட்ட விசாரித்து பாருங்கள், இல்லை அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு பாருங்கள். ரொம்ப வேடிக்கையானதாக இருக்கும். இயேசுனா மாட்டுக்கொட்டாயில் பிறந்தாருன்னுவாங்க. இயேசு சிலுவையில் அறைந்து ஆணியை பிடுங்க முடியாமல் தொங்கினாருன்னுவாங்க. இதெல்லாம் நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். இவ்வளோதான் உங்கள் நண்பர்களுக்கு தெரிஞ்ச இயேசு. ஆனால் ஏன் அவங்க மேலே தப்பு கிடையாது. ஏன்னா இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதை தான் காமிக்கிறாங்க. இருக்கிற கிறிஸ்தவர்கள் காண்பிக்கிற இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவராக இருப்பதனாலே உலக மக்களுக்கு தெரிந்த இயேசு அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அதனால தான் இந்த கூட்டங்களின் மூலமாக இயேசு யார் என்கிற அந்த உண்மையான நிலையை அறிவிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. அதனால தான் முக்கியமாக ஏரியா வைஸாக அதை எதிர்பார்த்துருந்தேன். அதன்படி மேக்சிமம் எல்லா ஏரியாலையும் கிடச்சிருச்சு சபைக்கு வர விசுவாசிகளோட வீட்டில். அதனால் அது பிரச்சனையே கிடையாது. அதனால் 7 நாட்களும் அது நடைபெற இருக்கிறது. அதனால் இதில் கண்டிப்பாக எல்லா அதில் குறிப்பிட்டிருக்கிற 8 விசுவாசிகளும் தவறாமல் என்ன பண்ணுங்கள், 2 வீலரில் தான் வரணும் எல்லாருமே. நான் கார் எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. 2 வீலர்லேயே என்ன பண்ணலாம், நீங்கள் எல்லா இடத்துக்கும் வந்துட்டு போகலாம். சரி, அதுக்கு அடுத்தபடியே கடந்த ஞாயிற்றுக்கிழமையை நான் அறிவித்திருந்தேன். இது வந்து வீடுகளில் கிறிஸ்மஸ் நாள் முன்னிட்டு நான் அறிவிக்கிற நற்செய்தி. இதை தவிர்த்து வீடுகளிலே நற்செய்தி கூட்டம் வைக்காதவர்கள் கடந்த வருடத்தில் செய்தது போல கிறிஸ்மஸ் ஹோம் கேரல்ஸ் என்ற ஒரு காரியத்தை கடந்த ஆண்டு செய்திருந்தோம். வீட்டில் நற்செய்தி கூட்டம் வைக்காதவங்களுக்காக மட்டும் அந்த கூடுகையை அல்லது அந்த கேரல்ஸ் ஒழுங்கு செய்திருந்தோம். கடந்த வாரமே சொல்லியிருந்தோம், அது யாரும் பேர் கொடுக்கல, ஒருவேளை மறந்து போயிருக்கலாம் நீங்கள். அதனால் இந்த வாரம் தான் அது கடைசி. ஏன்னா நாங்கள் எல்லாத்தையுமே அலைன் பண்ணி ஆகணும், எல்லாத்துக்குமே நாங்கள் ஷெட்யூல் பண்ணணும். அதனால் இந்த வாரம் தவற விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் மாற்ற இயலாது, ஏற்றுக்கொள்ள இயலாது. அந்த இதை கம்ப்ளீட்டாக இந்த வருடத்தில்
ஹோம் கேரல்ஸை கேன்சல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஆனால் ஏன்னா அப்படியும் யோசிக்கலாம், வீட்டுக்கு கூட்டம் வச்சுருக்குறாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்கு வரலையே அப்படின்ற எண்ணம் இருக்கணும் அப்படின்றதுனால தான் அதை வச்சுருக்கிறேன். அப்படி எண்ணம் இருந்ததுன்னா என்ன நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. ஆனால் உங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை, இல்லை நீங்கள் ஊரில் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் அதை வைக்க விரும்பலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சபையை பொறுத்த வரைக்கும் நான் நடத்துகிற ஊழியமாக தான், கட்டாயமாயும் அல்ல, व्यसனமாயும் அல்ல. அவனவன் தன்னுடைய மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் மட்டும் இல்லை, செய்ய கடவன். என்ன பண்ண கடவன் அவன். ஆமாம், அதனால் நீங்கள் வைக்கிறதுனால உங்களுக்கு நான் தலை மேலே தூக்கி வைக்க போகிறதும் இல்லை, வைக்காதனால கால் கீழே போட்டு மெரிக்க போகிறதும் இல்லை. எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஏன்னா இது என் வீட்டு வேலை கிடையாது. அதனால் அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் அதுக்கும் ஒரு வாய்ப்பு தரணுன்றதுக்காக தான் அதை கொடுத்துருக்குறேன். 24 கடைசி அந்த 22 ஹேமாஸ்டர் வீட்டில் இருக்குது. அதை தாண்டி அவங்ககிட்ட சொல்லி என்னால் பெர்மிஷன் வாங்கிக்க முடியும். இன்றைக்கி கேரல்ஸ் டேவாக அதை மாற்றிக்கொள்ள முடியும். அதனால் அதுக்காக தான் அதை ஒழுங்கு செய்திருக்கிறேன். அதனால் விருப்பம் இருந்தால் ஒரு வேளை அது உங்களுக்கு எண்ணமாக இருந்தாலும் அதை இன்றைக்குள்ள அதை வாலண்டியர்ஸ்கிட்ட கொடுத்து அதை நீங்கள் தெரிவித்து கொள்ளலாம். அதே போல் விசுவாசிகள் குழுப்பாடல்கள் போட்டி கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி அன்றைக்கி சொல்லியிருந்தேன். அதுலேயும் பெரிய அளவுக்கு இன்னும் பெரிய ஆர்வத்தை நீங்கள் காட்டல. ஓரளவுக்கு பேர்களை கொடுத்துருக்குறீங்க. முக்கியமாக பெண்கள் எல்லோரும் கொடுத்துட்டதாக கேள்விப்பட்டேன். ஆண்கள் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணல, கொடுக்கவே இல்லை. அதனால் குறைஞ்சபட்சம் மற்ற நேரங்களில் தான் உங்களுக்கு குடும்ப கவலைகள், வேலை, அது இதுன்னு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லையாவது சந்தோஷமாக இருக்க என்ன பண்ணணும், நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். யூ ஷல் லேர்ன் த ஆர்ட் டு பி ஹாப்பி. சந்தோஷமாக இருப்பதற்கான கலையை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு மிருகத்தை போல தான் வாழறீங்கன்னு அர்த்தம். மிருகங்கள் அதுங்களுக்கு என்ன இன்ஸ்டிங்க்ட் இருக்குதோ அப்படியே வாழும், அது எதையும் செலக்ட் பண்ணாது. ஆனால் we should select to be happy. ஆனால் நாம் மகிழ்ச்சியாக இருப்பது, சந்தோஷமாக இருப்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். அதனால தான் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் ஒழுங்கு செய்திருக்கிறேன். நான் நினச்சேன் முதல் வாரமே அறிவித்த அன்றைக்கே யார் யார் கூட சேர்ந்து பாட போகிறீங்கன்ற உற்சாகமாக செயல்படுவீங்கன்னு பார்த்தேன். பெரிய அளவுக்கு உற்சாகமாக நீங்கள் இல்லை. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, பட் சொல்லிடுறேன். அதனால் கொடுத்தவர்கள் வரைக்கும் சந்தோஷம். அதுக்கும் இந்த வாரம் தான் கடைசி நாள். இந்த வாரத்துக்குள்ளே கொடுத்தீங்கன்னா இந்த விசுவாசிகள் குழு பாடல்கள் போட்டியில் உங்கள் பேர் இருக்கும். இல்லைனா வழக்கம் போல் ஏதோ குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துருங்க, அவ்வளோதான். அதனால் அதுக்குள்ளே நான் அதிகமாக பேச விரும்பலை. எனக்கு கிட்டத்தட்ட 3-4 வாரங்கள் அதுக்கு நேரத்தை கொடுத்துட்டேன். நான் அதுக்கு மேலேயும் நேரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அவ்வளோ சோம்பேறிகளாக இருக்க வேண்டியதில்லை, அவ்வளோ யோசிக்க வேண்டிய விஷயமும் இல்லாது. அதனால் அந்த குழு பாடல்கள் போட்டியில் ஆர்வமாக இருக்கிறவங்க உங்கள் பெயர்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கொடுத்து இன்றைக்குள்ளே அதை முடிச்சுருங்க. அதே போல் இன்று முதல் பார்த்தீங்கன்னா மற்றொரு முக்கிய அறிவிப்பாக, இன்று முதல் வெல்கமிங் கிறிஸ்மஸ் ப்ரிப்பரேஷன் சர்வீஸ், கிறிஸ்மஸ் வரவேற்பு ஆயத்த ஆராதனை இன்று 1 டிசம்பர் ஆகிய இன்று நடைபெற இருக்கிறது. மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரைக்கும் அந்த ஆராதனை இருக்கும். இந்த ஆராதனையோட நோக்கம் என்ன? கிறிஸ்மஸை ஏன் நான் துதி ஆராதனையுடன் வரவேற்க வேண்டும்? why I should welcome Christmas by praise and worship. ஒவ்வொரு பண்டிகைக்கும் பாருங்கள், உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கிறது. தீபாவளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே தெரியும், வெடி வெடிச்சு கொண்டாடினா தான் அது தீபாவளி. அது பொங்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் அடுப்பே இருந்தாலும் சரி, பானையை வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு சோறு கீரை போட்டு பொங்க வச்சு பொங்கல்னு கத்தினா தான் அது பொங்கல். கையில் கரும்பு எடுத்துகிட்டு போனால் தான் அது. எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்குது இல்லையா? அதே போல் தான் ஈச் அண்ட் எவ்ரி ஃபெஸ்டிவல் ஹேஸ் ஏ மீனிங். எல்லா பண்டிகைகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதே போல் கிறிஸ்மஸுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்? அது இயேசு பிறந்ததன் பொழுது தூதர்கள் வானத்திலிருந்து தோன்றி உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுமக்கள் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை அவர்கள் துதித்தார்கள் இருக்குது. They celebrate the birth of Jesus Christ by praise and worship. இயேசுவின் பிறப்பை தேவ தூதர்கள் துதியின் மூலமாக கொண்டாடினார்கள். எத்தனை பேருக்கு புரியும் தெரியாது, எத்தனை பேர் அதை நம்புவாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் அதை முக்கியம்னு இந்த உலகத்தில் கூட நினைப்பாங்கன்னு தெரியாது. பட் நான் ஊழியத்தை ஆரம்பித்த நாள்லேருந்து அதை செய்து கொண்டு வரேன் நான். அதனால் அதற்கான ஒரு ஆயத்த நாள்னால் இன்றைக்கி. ஏன்னா இந்த மாதம் முழுக்க அந்த துதி ஆராதனை இருக்க போது இயேசுவின் பிறப்பை குறித்த பாடல்களை பாடி தேவனை துதிக்க போகிறோம். அதுக்கான ஆயத்த நாளை அதுக்குரிய வசனங்களை சொல்லி உங்களை ஆயத்தப்படுத்துகிற நாள் தான் இந்த நாள். அதனால் இன்று மாலையில் அது நடைபெற இருக்கிறது. அதனால் அதில் தவறாமல் அதில் கலந்து கொள்ளுங்கள். அதன் தொடர்ச்சியாக டிசம்பர் 2, அதாவது நாளை முதல் டிசம்பர் 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை
இந்த 3 நாட்களிலும், வாரத்தின் 3 நாட்களிலும் மாலை 6:30 மணி முதல் 7:45 வரைக்கும் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம். இந்த 1.25 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா வெறும் துதி ஆராதனையும் இயேசுவின் பிறப்பை குறித்த தியானமும் இருக்கும். ஒரு மணி நேரம் துதி ஆராதனை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி மெடிடேட் அபவுட் த ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான ஒரு தியான வசனங்கள் இருக்கும். அதனால் அதில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக தான் இது எல்லாமே ஆயத்தப்படுத்தி ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். அதனால் கிறிஸ்மஸை கொண்டாடணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த ரைட் வே டு செலிப்ரேட் த கிறிஸ்மஸ். துதி இல்லாமல் கிறிஸ்மஸை கொண்டாடுவது கிறிஸ்மஸ் அல்ல. கரும்பு இல்லாமல் பொங்கலை கொண்டாடுவது பொங்கல் அல்லன்ற மாதிரி, துதிக்காமல் நான் புது ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டேன், இல்லை எனக்கு நான் துதிக்க விரும்பலை அப்படின்னாலும் யூ ஆர் நாட் வெல்கமிங் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் யுவர் லைஃப். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன பண்ணுவதில்லை, வரவேற்கவில்லை. தூதர்களே வரவேற்கிறாங்கன்னா வந்ததே நமக்காக தான், அவங்களுக்காக வரல. ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, மனுமக்கள் மேல் பிரியத்தை வைத்து வந்திருக்கிறாரு அப்படின்னு தேவனை துதித்தார்களாம். அப்போ உங்கள் மேலே பிரியத்தையும் பாசத்தையும் வைத்திருக்கிற அவர் பிறந்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த துதி ஆராதனை எல்லாமே. அதனால் தவறாமல் இந்த ஆராதனைகளில் என்ன பண்ணுங்கள், கலந்து கொள்ளுங்கள். இன்று மாலை முதலே என்ன பண்ணும், அவைகள் எல்லாமே நடைபெறும். இன்று மாலை முதல் தொடங்குகிறது. வாரத்தில் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை. மற்ற வாராந்திர ஆராதனைகள் எதுவுமே நடைபெறாது. இந்த ஆராதனைகள் மட்டுமே இருக்கும். அதே போல் நம்முடைய சபைக்கென்று புக் ஸ்டால் இருக்கிறது. புதிதாக சில பொருட்களும் வந்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு வேண்டியவைகளை நீங்கள் ஆராதனை முடித்த பிறகு பின்பதாக இருக்கிற ஸ்டாலில் போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். உங்கள் வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 9